கீர்த்தங்கள் பாடிடுவோம் ஜீவன் மனவாளுடனோ. ஆமென். அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் సౌందర్య రాజు, அவர் రాజులకు రాజు, దేవతలకు దేవుడు, ప్రభులకు ప్రభు. ஆனந்தம் பாடி அன்பாரை சேந்தி ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பாரை சேந்தி ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை கீடங்கள் சூடி அன்பாரை மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை கீடங்கள் சூடி அன்பாரை மகிழ்ந்திடுவோம். பாடிடுவோம் சீயோன் மனவாளுடனோ. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே என்பதை என் தேவனாகிய கர்த்தாவை உலகம் அறியத்தக்கதாக தேவன் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பிரேயர் ஹவுஸிலே, ஒயிட் ஹவுஸிலே கொண்டு வந்ததுக்காய் நன்றி. அழைத்து வந்ததுக்காக என் தேவனாகிய கர்த்தாவை இந்த நாளுக்குரிய மாலை ஆராதனையை நீர் உம்முடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நாங்கள் கோடி கோடியாய் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, ஒயிட் ஹவுஸிலே என் தேவனாகிய கர்த்தர் நாமும் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரை நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். வரக்கூடியவர்களை துரிதமாய் கொண்டு வாரும், அழைத்து வாரும். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து ஆண்டவரே உடைய நாமத்தை நீர் உயர்த்தி கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, பிரகாசையா ஆண்டவரே, எந்த அளவுக்கு கர்த்தாவே அவருடைய பெயருக்கேற்ற விதமாக பிரயாசப்பட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உடைய வல்லமைகள் காணப்படட்டும், அதிசயங்கள் மட்டும் நடக்கட்டும். இந்த சபையில ஆத்துமாக்களை நீர் நிரப்பி ஆண்டவரே நாமத்தை நீர் உயர்த்தி கொள்ளும். என் ஆண்டவராக இயேசுவை காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, அத்திப்பட்டு புது நகரிலே கர்த்தாவே நடந்த இந்த ஊழியர் கூடியைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே இந்த இடத்திலும் ஒயிட் ஹவுஸில் நடத்துகிற இந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜோதி நகரிலும் நடக்க போகிற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஜனங்களை கொண்டு வாரும். எண்ணிக்கேள் ஜனங்களையும் ஜாதிகளையும் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த சபையிலே ஜனங்களையும் ஜாதிகளையும் நீர் குவிய செய்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் உயர்த்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும். புள்ளி சூனிய கட்டுகள், மாந்திரீகங்கள், அந்தகார சக்தியின் கிரியைகள், ஆண்டவரே அசுத்தாவின் கிரியைகள், கஷ்டத்திலே, நஷ்டத்திலே, வேதனையிலே, சோதனையிலே, போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உம்முடைய பாதத்திலே ஓடி வரட்டும், ஓடி வரட்டும். அவர்கள் எவ்வளவு வைராக்கியத்தோடு வாஞ்சியோடு கூட பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்திலே கர்த்தர் மனமிறங்கி அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி உடைய சமூகத்திலே ஓடி வரும்படியான கிருபை நீர் அளித்து வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர்
நீர் வல்லமையாய் கிரியை செய்யும், நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் அல்லா, ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். இஸ்ரவேல் துதிக்கில் வாசம் பண்ணுகிறவரே சோதிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒயிட் ஹவுஸ் பிரே டவரில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மேல் வீட்டு அறையிலே கர்த்தாவே வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, குடியிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவரே கர்த்தாவே இதயத்துக்குள் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்தில் ஆண்டவரே நீங்கள் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவரப்பா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த ஒளிபரிக்கும் மூலம் கேட்டுக்கொண்டுக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கல்வாரி சிலுவையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை சிந்தி மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்னும் ஜீவிக்கிறார். அவர் மீண்டும் வருவார். அவரை வந்து எங்களை அழைத்து செல்வார். உங்களையும் அழைத்து செல்வதற்கு நீங்கள் உங்களை இதயத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், நோய்கள் அனைத்தையும் நீக்குகிற இயேசு கிறிஸ்து அண்டை வருகிற பொழுது அவர் எல்லாத்துக்கும் சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். அப்படியாக இந்த ஒளிபரிக்கு போல கேட்டுக்கொண்டுகிற, நடந்து போய்கிற ஒவ்வொருடைய காதுகளிலும் கேட்டுக்கொண்டுகிற இந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உங்கள் வரும் பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மறைக்கப்படும். உங்களுக்கு சமாதான சந்தோஷம் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து கொடுப்பாராக. அப்படி ஆண்டவரை இந்த ஆராதனை கருத்தை வைத்து செபிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரை இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடி மற்றும் பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இடத்தை சுற்றி தேவ தூதர் உலாவட்டும். ஆண்டவரே, பந்த கோஷ்டி நாளில் உலாவின தேவன் ஆண்டவரே, ஜலத்தின் மேல் அசைவான ஆவியானவர் இந்த ஒயிட் ஹவுஸ் பிரே டவரில் அசைவாடும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆராதனை அசைவாடும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இதை செபத்தில் ஆண்டவரே இந்த பிரேயர் டவரில் ஒயிட் ஹவுஸ் பிரேயர் டவரில் இப்பொழுது நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இதை நீங்கள் ஆசீர்வதித்து தருவீராக. வரவுண்ட பிள்ளைகளையே குறித்து விதமாக கொண்டு வருவீராக. எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாக கர்த்தர் கிருபை செய்யப்பா. அப்படியே ஆண்டவரே, சேத்துடன் தகப்பனே, இந்த ஆராதனை நடத்தணும் என்று சொல்லி ஆண்டவரே பிஷப் ஐயா உள்ளத்தில் வைத்ததுக்காக சோதனம் கர்த்தாவே. பிஷப் ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் எடுக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள், முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை செய்கிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. டிவி ஒழித்த கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை இந்த கர்த்தாவை டிபி சத்திர 22வது குறுக்கு தெருவில் இருக்கிற கல்வாரி பேப்படி சர்ச்சு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசுவாச பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சோதிமான் நகர் சபையில் இருக்கிற சபை விசுவாச பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. டிவி ஒழித்த கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பாஸ்டமாக செய்கிற ஆண்டவரே இந்த மெர்சி அண்ட் ட்ரூத் உமன்ஸ் ஃபெல்லோஷிப் அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அதன் மூலம் அநேக அறுவடை தருவீராக. அநேக மக்கள் ரட்சிப்பில் வருவீராக. உடைந்து போன உள்ளங்களை தேற்றுவீராக, ஆற்றுவீராக. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தருவீராக. அப்படியே கர்த்தர் தாமே அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே ஆண்டவரே, பாஸ்டமாக செய்கிற ஆண்டவரே அடர் ஷுவால்ஸ் அந்த பிஸ்னஸையும் ஒளிவு சேரி அந்த பிஸ்னஸையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் மூலம் ஒரு நாம மகிமைக்காக நடத்துகிற அந்த பிஸ்னஸை நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக செபிக்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி சங்கீதம் 127:4 சொன்னது போல ஐயாவுக்கு அம்மா கொடுக்கப்பட்ட சாக்ஸ் ஃபங்க்ஷனுக்காக செபிக்கிறோம். அவருடைய ஃபைனல் இயர் பிடெக் படிப்புக்காக செபிக்கிறோம். அவருடைய மேற்படிப்பு அமெரிக்காவில் படிக்க கிருபை செய்யுங்க. ஆகிய அவருடைய சேரன் அபிலாக்காக செபிக்கிறோம். பிள்ளை படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவங்க எதிர்காலத்திலாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சேரன் அபிலா உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே 1000 கட்டு பாஸ் கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி வைத்ததுக்காக சோத்திரம். அதற்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதுக்கு வேண்டி பண தேவைகள், பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஆண்டவரே சப்பா காடைகளை வீசி
ஆண்டவரை பாளையத்தில் குமித்தது போல ஆண்டவரே இந்த பணத்தேவையெல்லாம் சந்திக்க முடியாத செபிக்கிறோம். அப்படி கத்ததாமே இந்த கிஃப்ட் பாக்ஸ் பிள்ளைகள் வாங்கி உங்களோட நாமத்தை உயர்த்த மையப்படுத்த கிருபையாக நீர் வருகிற கிறிஸ்துமஸ் நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே அந்த 1000 கிஃப்ட் பாக்ஸை கத்தர் ஆசீர்வதித்து அதுக்கு வேண்டிய பொருளாக தேவையெல்லாம் பண தேவையெல்லாம் சந்தித்து பொருளெல்லாம் சந்தித்து ஏற்ற வேலையில் அதை செய்து முடித்து அதை கொடுக்க பிள்ளைகள் வாங்கி உங்களோட நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செஞ்சுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். அத்திப்பட்டு புதுநகர் நடக்கிற ஊழியத்துக்காக செபிக்கிறோம். அங்கே 500 ஆத்மக்களை கொடுத்தக்காக ஸ்தோத்திரம். அந்த சுற்றி வட்டாரத்தில் காலி இடங்கள் இருக்கிறது, சீக்கிரமாக ஜனங்கள் வந்து குடியேறி வீட்டு கட்டி குடியேறி அந்த சபையை தேடி வர கிருபை செய்யுங்க. இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான்னு சொல்லி ஊழியக்காரை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கத்ததாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பா, பலப்படுத்துங்க. பக்கத்து பக்கம் இருக்கிற இடத்தையும் கொடுத்து அங்கேயும் நாம மகிமைக்காக கட்டி கத்த கிருபை செய்யுங்க. ஐயா சொன்னார் ஐயா, இந்த சிட்டியில் இன்னொரு ஆண்டவரே பிரேத் அவர் கட்டணும்னு சொன்னார் ஐயா. அப்படியே ஆண்டவரே அந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்து கொடுத்து அதையும் கட்டி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. ஐயா எடுக்கிற முயற்சிகளெல்லாம் கத்திர ஆசீர்வதிக்க உங்களுடைய நாம மையப்படட்ட மாட்டவரே. அவருக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே நல்ல 100 வயசு வரைக்கும் நல்ல வாழ நல்ல திரகாத்திரத்தை கொடுத்தக்காக ஸ்தோத்திரம். ஆயுஷ் நல்ல பெரிய கொடுத்தக்காக ஸ்தோத்திரம். அதை தம்பி நீங்கள் ஆசீர்வதிப்பதாக பலப்படுத்துங்கப்பா. ஐயா கூட பிறந்த அக்காவுக்காக செபிக்கிறோம். அக்காவுக்கு சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு இப்போ கால் வழியில் எடுத்து போட்டு அவங்க வேலை ஸ்தலத்திலலாம் கத்திர ஆசீர்வதித்து எல்லா அதிகாரியோட கண்களை தயவு தருவீராக. அக்காவுக்கு கொடுக்கப்பட்ட சரத் பவானி மனைவி பிள்ளைக்காக செபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே மகள் ஜோதி ராஜேஷ் பீட்டர் ஸ்வீட்டிக்காக செபிக்கிறோம். அவங்களை கத்திர ஆசீர்வதிப்பீராக. அது ரவிக்குமார் அண்ணே அந்த குடும்பத்தை ரசிப்பீராக. பிரேம் அண்ணன் குடும்பத்தை ரசிப்பீராக. அப்படியே கத்ததாமே நாம மயப்படட்டோம்ப்பா. கத்ததாமே நீங்கள் பெரிய கத்தை செய்யுங்க. சொப்னா சிஸ்டருக்கு அவங்க குடும்பத்தையும் கத்திர ஆசீர்வதித்து அவங்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்துக்கா ஸ்தோத்திரம். இன்னும் ஐயா கூட பிறந்த பிள்ளைகள் பிற பிள்ளைகள் எல்லாம் கத்திர ஆசீர்வாதமாக வைத்து பாஸ்டர் கலையாப்புறம் அவங்க ஊழியத்து குடும்பத்தையும் கத்திர ஆசீர்வாதத்துக்காக நன்றி. அப்படியே அதை உடனே வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் துரிதமாக நீங்கள் ஆசீர்வதிங்க. இசை வாசிக்கிற சகோதரனை கத்திர ஆசீர்வதிங்க. பாடல் பாடுகிற செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்திர ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமாக வைங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் சொன்னீங்க. ஆதியாகமம் 12:2 படி எல்லோரும் கத்திர ஆசீர்வதித்து உங்களுடைய நாம மாத்திரம் மையப்பட முடியாத ஐயா மூலம் இந்த ஒயிட் ஹவுஸ் பிரேயர் டவர் மூலம் ஐயா குடும்பத்தின் மூலம் ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே ஏசியா 49:3 படி நான் உன்னில் மகிமைப்படியும் சொன்னபோல எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம், பெரிய காத்து செய்யுங்க. எல்லா துதி கண்ண மகிமை எல்லாம் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். Praise the Lord. Hallelujah. Yenavara stotram. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ഒരു നാളും കൈവിടില്ല, ആമേൻ. ഒരു നാളും ഉപേക്ഷിക്കില്ല, ഒരു നാളും മറക്കുകയില്ല. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, ഒരു നാളും കൈവിടില്ല, ഒരു നാളും ഉപേക്ഷിക്കില്ല. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എൻ്റെ പാപഭാരമല്ല തൻ്റെ ചുവടിൽ ഏറ്റുകൊണ്ട് എനിക്കായി ക്രൂശിൽ മരിച്ചു. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എൻ്റെ പാപഭാരമല്ല തൻ്റെ ചുമടിൽ ഏറ്റുകൊണ്ട് എനിക്കായി ക്രൂശിൽ മരിച്ചു. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഇന്നയോളം എന്നെ നടത്തി, ഇന്നയോളം എന്നെ പുലർത്തി. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവനെന്നും മതിയായവൻ. ഇന്നയോളം എന്നെ
நடத்தி என்னையோളം என்னை புலர்த்தி യേശു എത്ര നല്ലവൻ അവനും നന്നും മതിയായവൻ അവനും നന്നും മതിയായവൻ Praise the Lord. Hallelujah. Amen. உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையிலே தெய்வமா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான வாலிப மகனே, வாலிப சகோதரியே, இயேசுவை அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள உங்களுக்காக இந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டு இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலக கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்து நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா மனுஷனும் ஒரு நாள் நம்மை கைவிட்டு போயிடுவார்கள். ஆனாலும் நாங்கள் அறிவிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அவர் தான் உனக்காக எனக்காக அவர் கல்வார் இடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி இயேசு மரித்து இன்றும் உயிருள்ள தெய்வமா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உயிருள்ள தெய்வத்தை எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி விசுவாசிக்கிறார்களோ நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு, விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, ஏன் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்காகவே அவர் ரத்தம் சிந்தி மரித்து மூன்றால் உயிரோடு எழுந்து அவர் உயிருள்ள தெய்வமா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டு இந்த இடத்துக்கு நீ வரும்போது நிச்சயமாகவே உங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த சமாதி சந்தோஷத்தை நாங்கள் பெற்றதனால்தான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டு இந்த இடத்துக்கு நீ வரும்போது நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்காகவே இந்த இடத்தை திறந்து அருமையான பிரகாஷ்ராஜா இந்த இடத்தை திறந்து உங்களுக்காகவே இந்த இடத்தை வைத்திருக்கிறார். இந்த பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்திருக்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. வசனம் சொல்லப்பட்டு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல எந்த ஒரு சகோதரர் சகோதரி விசுவாசித்து இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க பாவத்தோடு வாழ்ந்திருக்கலாம், சாபத்தோடு வாழ்ந்திருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். தேவன் தாமே மற்ற மனுஷனுக்கு முன்பாக எல்லாமே கூட வெறுத்து தள்ளி இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் தள்ளாத என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், உன்மேல் அன்பு செலுத்துகிறார். அவர் உன்னை விசாரிக்கிற இருக்கிறபடினால் உங்க கவலையை என் மேல் வைத்து விடுது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் யாரும் நீங்க கவலையோடும் கண்ணீரோடு இருப்பீங்க என்றால் இந்த ஆலயத்துக்கு நீங்க வரும்போது ஒரு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள போவீங்க. பிரியமானவர்களே, இந்த நாளில் அருமையான இடத்தை திறந்து கொடுத்து அருமையான பாஸ்டர் பிரகாஷ்ராஜாவை கர்த்தராமே ஆசீர்வதிக்கணும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்து இந்த விசாலமான இடத்தை திறந்து கொடுத்து அழிந்து போகிற மக்களுக்காகவே நாங்கள் அறிந்து நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி இந்த இடத்துல விடாப்பட்ட ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற. பிரியமானவர்களே, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையானது இந்த இடத்துல உங்களுக்காக திறந்து இயேசுவின் சத்தத்தை கேட்கும்படி வைத்திருக்கிற இந்த கூடுகைக்கு நீங்கள் வரும்போது நிச்சயமாக ஒரு சமாதானம் உண்டு. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளில் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். வந்திருக்கிற ஊழியக்காரர்களை தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இங்கே வந்தது நல்லது அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள என் தேவன் அனுருக செய்வீராகப்பா. வந்த ஊழியக்காரர்களை வல்லமாய் பயன்படுத்துங்க.
பாடல் மூலியமா ஆராதிக்கும்படி, பாடல் மூலியமா துதிக்கும்படி அருமையான மகனை ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை அவரை ஆசீர்வதிங்க. தெய்வீகமான வார்த்தை கொண்டு வந்திருக்கிற அருமையான ஊழியக்கார மகனை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே, இந்த சத்தத்து மூலியமாய் அநேக ஜனங்கள் இங்கே வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்வீராக. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறபடியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எவ்வளோ பேருக்கு தெலுங்கு தெரியும், எவ்வளோ பேருக்கு தமிழ் தெரியும், எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறீங்க? தெலுங்கு எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க ஒரு வாட்டி. இல்லை தமிழ் தானே? அப்புறம் தமிழே பாடிடும். நீர் என்று வாழ்வதில்லை. நான் கூட தமிழ் தான். நான் தமிழ். தெலுங்கு தெரியுமா? அப்போ நான் தெலுங்கு தான். நீர் என்று வாழ்வது எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வானா எல்லாம் சேர்ந்து பாடலாம். என்னோட சேர்ந்து பாடணும். சேர்ந்து பாடலாம், ஆனால் என்னோட சேர்ந்து பாடணும். என்னோட ராகத்தோடு சேர்ந்து பாடு. நீர் என்று வாழ்வது இறைவா, கல்லுக்குள் தேரைய வைத்தவர் நீ, அதுக்குள்ள ஜீவானை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரைய வைத்தவர் நீ, அதுக்குள்ள ஜீவானை தந்தவர் நீ. உமை என்று அணுவேது அசையாதையா, உமை என்று அணுவேது அசையாதையா, உம் துணையின்று உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்று உயிர் வாழ முடியாதையா. நீரென்று வாழ்வேது இறைவா, உம் நினைவென்று மகிழ்வேது தேவா. நீரென்று வாழ்வேது இறைவா, உம் நினைவென்று மகிழ்வேது தேவா. யார் சிரிக்கிறீங்க? சிரிக்க கூடாது, கை தட்டுங்க. Thank you, Lord. Thank you, Jesus. எத்தனை நன்மைகள் செய்தி, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது இதுக்கென்று நன்றி சொல் துதிப்பேனையாம். அத்தனையும் சொல்ல தேனாதையா, அத்தனையும் சொல்ல தேனாதையா. நீரென்று 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 வாழ்வேது இறைவா, உம் நினைவென்று மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழும் போது, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழும் போது, உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரென்று வாழ்வேது இறைவா, உம் நினைவென்று மகிழ்வேது தேவா. நீரென்று வாழ்வேது இறைவா, உம் நினைவென்று மகிழ்வேது தேவா. தெலுங்கு சாங் கிருபா கிருபா நீ கிருபா. குப்பியிலிருந்து தானே ஆண்டவர் மேல கொண்டு வருவாரு. வேதம் சொல்லுது இல்லையா? அப்படியே பைபிள் சொல்லுது இல்ல? எத்தனாவதுல சொல்லுது? 113 சொல்லுது இல்லையா? எங்கிருந்து எடுக்குவார் ஆண்டவர் மனுஷனை? குப்பையிலிருந்து எடுத்து அவனை ஒரு பெரிய மனுஷனா ஆக்குவார். நம்மளுக்கு தெரியாது, இப்ப பெருசாயிட்டு பிறகு தெரியாது சின்னது இல்லைங்களா? ஆனா நம்ம அது நினைக்கணும். பிஹைண்ட் ஸ்டோரி we can and we must be, நம்ம உள்ள வைக்கணும் எங்கிருந்து நம்மளை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஓகே. கிருபா கிருபா நீ கிருபா, கிருபா கிருபா நீ கிருபா, கிருபா கிருபா இயேசு கிருபா. ரிதம் 1 2 ஸ்டார்ட். అందరూ పాడొచ్చు మీరు కూడా.
కృపా నీ కృపా 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 యేసు కృపా 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 నీ కృపా 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 యేసు కృపా నేనైతే నీ కృపయందు నమ్మికయుంచియున్నాను నా నమ్మికయుంచియున్నాను నేనైతే నీ కృపయందు నమ్మికయుంచియున్నాను నా నమ్మికయుంచియున్నాను కృపా కృపా నీ కృపా 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 యేసు కృపా గూర్చి న్యాయము గూర్చి నేను పాడెదను నీ సన్నిధిలో నిర్దోషముతో నేను నడచెదను కృపను గూర్చి న్యాయము గూర్చి నేను పాడెదను నీ సన్నిధిలో నిర్దోషముతో నేను నడచెదను నీ కృపయే నాకు ఆధారం ఆ కృపయే నాకు ఆదరణ నీ కృపయే నాకు ఆధారం ఆ కృపయే నాకు ఆదరణ కృపా కృపా నీ కృపా 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 యేసు కృపా 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 నీ కృపా 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 యేసు కృపా దీన దశలో నేను నప్పుడు నన్ను మరువనిది నీ కృపా నేనీ స్థితిలో ఉన్నానంటే కేవలము అది నీ కృపా నీ కృపయే నాకు ఆధారం ఆ కృపయే నాకు ఆదరణ నీ కృపయే నాకు ఆధారం ఆ కృపయే నాకు ఆదరణ కృపా కృపా నీ కృపా 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 బచియుతును నేను జగదేశ శ్రీ ఏసమా రక్షణకర్త బచియుతును నేను జగదేశ శ్రీ ఏసమా రక్షణకర్త శరణు శరణు మా దేవ యెహోవా శరణు శరణు మా దేవ యెహోవా మహిమాలిత చిరజీవనిదే శరణు శరణు మా దేవ యెహోవా మహిమాలిత చిరజీవనిదే భజింతును నిన్ను జగదేశ శ్రీ ఏసమా రక్షణకర్త భజన విమల శరాబు దూతగలములు చూడగలేని తేజోని దివియే విమల శరాబు దూతగలములు
చూడగలేని తేజోనిధివి మాయగములకై సిలువ మానుపై దీనుడై మరణించితివి మాయగములకై సిలువ మానుపై దీనుడై మరణించితివి శరణు శరణు మా దేవ యెహోవా శరణు శరణు మా దేవ యెహోవా మహిమాలిత చిరజీవనిదే శరణు శరణు మా దేవ యెహోవా మహిమాలిత చిరజీవనిదే భజింతును జగదేశాసి ఏసమా రక్షణ కర్త పాడుங்க 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 భజింతును భజింతును నేను పాడుங்க భజించాసి ఏసమా రక్షణ కర్త ప్రప్రథముడా ప్రప్రథముడా కడపటి వాడ ప్రథముడ మరి కడపటి వాడ మృతుడై గెలచిన గతివాసి చప్పట్లు చప్పట్లు ప్రథముడ మరి కడపటి వాడ మృతుడై బ్రతికిన నిరత నివాసి నీ బలములకై సిలువ మానుకై దీనుడై మరణించితివి నాయగములకై సిలువ మానుకై భజన భజన శరణు శరణమా శరణు శరణుమా దేవ యెహోవా మహిమాలిత చిరజీవనిదే శరణు శరణుమా భజింతును శరణు శరణుమా భజింతును జగదేశాసి ఏసమా రక్షణ కర్త భజింతును జగదేశాసి ఏసమా రక్షణ కర్త భజింతును జగదేశాసి ఏసమా రక్షణ కర్త హల్లెలూయా 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 సల్లమా భజింతును జగదేశాసి ఏసమా రక్షణ కర్త భజింతును జగదేశాసి ఏసమా రక్షణ కర్త భజింతును జగదేశాసి ఏసమా రక్షణ కర్త శరణు శరణుమా దేవ యెహోవా శరణు శరణుమా మహిమాలిత చిరజీవనిది శరణు శరణుమా దేవ మహిమాలిత చిరజీవనిది శరణు శరణుమా భజింతును జగదేశ
దేశమా కర్త. హల్లెలూయా, హల్లెలూయా. அந்த பாட்டு அது மாதிரி பாட்டு, அந்த பாட்டில் உள்ள ஜீவம், அது பாட 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 ஆண்டோரிடம். ஒருவேளை உங்களுக்கு பாஷை புரியாது இருக்கலாம், அந்த பாட்டில் இருக்க வார்த்தை பிரப்பிரதமுட கடப்பெட்டி வாடா அப்படின்னா முதலாவது இறுதியும் நீ தான் ஆண்டவரே, உன்னை தவிர யார், எனக்கு துவக்கம் என்னுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மனத்தையே. ஓகேவா, நீங்களும் தெலுங்கு பாட்டு கற்றுக்கணும். நீங்கள் శాశ్వతమైన ప్రేమ నన్ను ఎడబాయని యేసు ప్రేమ, శాశ్వతమైన ప్రేమ నన్ను ఎడబాయని యేసు ప్రేమ, విడువక నాయడా తన కృప చూపు ప్రేమ, నన్నాదుకున్న ప్రేమ, నన్నాదరించు ప్రేమ, శాశ్వతమైన ప్రేమ నన్ను ఎడబాయని యేసు ప్రేమ. యుగములు మారినను, తరములు తరలినను, యుగములు మారినను, తరములు తరలినను, రాజ్యములే కంపించిన, భూరాష్ట్రములే అంతరించిన, రాజ్యములే కంపించిన, భూరాష్ట్రములే అంతరించిన, ఆరని ప్రేమ అత్యంత ప్రేమ, ఆరని ప్రేమ అత్యంత ప్రేమ, అవధులు లేని ప్రేమ, అవధులు లేని ప్రేమ, நீசரம் இயேசுவினன்பு அது நித்தியமான அன்பு, நீசரம் இயேசுவினன்பு அது நித்தியமான அன்பு. பெற்றோர்கள் கைவிடலாம், உற்றார்கள் துரைத்திடலாம், பெற்றோர்கள் கைவிடலாம், உற்றார்கள் துரைத்திடலாம், மனிதர்கள் மாறிடலாம், மானேசரம் மாறாதவர், மனிதர்கள் மாறிடலாம், மானேசரம் மாறாதவர், தம் கையில் என்னை வரைந்திட்ட அன்பு
தம் கையில் என்னை வரைந்திட்ட அன்பு கைவிட காத்திடும் அன்பு கைவிட காத்திடும் அன்பு நேசரம் இயேசு நன்பு அது నిత్యமான అன்பు శాశ్వతమైన ప్రేమ నన్ను ఎడబాయని యేసు ప్రేమ విడువక నాయడా తన కృప చూపు ప్రేమ నన్నాదుకున్న ప్రేమ నన్నాదరించు ప్రేమ నన్నాదుకున్న ప్రేమ నన్నాదరించు ప్రేమ యేసయ్యా బంగారు యేసయ్యా యేసయ్యా బంగారు యేసయ్యా యేసయ్యా బంగారు యేసయ్యా మా కంటి వెలుగై మా ఇంటి వెలుగై మా కంటి వెలుగై మా ఇంటి వెలుగై మమ్ము నడిపించువాడవు నీవయ్యా యేసయ్యా బంగారు యేసయ్యా యేసయ్యా బంగారు యేసయ్యా ఎడబాయని నీ కృపలో నడిపించినావా నా దేవా నడిపించినావా నా దేవా మా తోడు నీడవై మా అండదండవై మా తోడు నీడవై మా అండదండవై మమ్ము నడిపించువాడవు నీవయ్యా యేసయ్యా బంగారు యేసయ్యా యేసయ్యా బంగారు యేసయ్యా కరుణా సంపన్నుడా వీరుడా సుకుమారుడా వీరుడా సుకుమారుడా నీ ప్రభావ మహిమలని చెదా నిరంతరం నేను ప్రకటించదా కరుణా సంపన్నుడా వీరుడా సుకుమారుడా నీ ప్రభావ మహిమలని నిరంతరం నీకోసమే నా యేసు రాజా నా ఆరాధ్య దైవమా ఆమేన్ నా యేసు రాజా నా ఆరాధ్య దైవమా ఆరాధ్య దైవమా నా స్తోత్ర గీతమా నా స్తోత్ర గీతమా ఆరాధ్య దైవమా నా
యేసు రాజా 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 యేసు రాజా అబే రాజుల రాజు నా యేసు రాజు నా రాజు రాజు నా యేసు రాజు నా ప్రాణ ప్రియుడు నా యేసు రాజు రాజా యేసు రాజా 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 యేసు రాజా 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 యేసు రాజా ఆమేన్. యాత్రలోన నా దాగు చోటు నీవే నా నీటి ఊట నీవే అరణ్య యాత్రలోన నా దాగు చోటు నీవే నా నీటి ఊట నీవే నీవే ఓహో రాజుల రాజు నా సురాజా రాజాతి రాజు యేసు రాజు రాజు ఓ రాజా రాజా యేసు రాజా 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 యేసు రాజా రాజా యేసు రాజా ఓ రాజా రాజా యేసు రాజా ఓ రాజా రాజా యేసు రాజా గోరి హల్లెలూయా. ప్రేమా పూర్ణుడా సేగశీలుడా విశ్వనాథుడా విజయ వీరుడా ప్రేమా పూర్ణుడా సేగశీలుడా విశ్వనాథుడా విజయ వీరుడా ఆపత్కాలమందున్న చిన్నవాడా ఆపత్కాలమందున్న సర్వలోకమందున్న దీనజనాల దీపముగా వెలుగు చిన్నవాడా ఆరాధిందురు నిన్నే లోక రక్షకుడా ఆనందిందు నీలో జీవితాంతము ఆరాధిందురు నిన్నే లోక రక్షకుడా ఆనందిందు నీలో జీవితాంతము నీ కృప ఎంత ఉన్నతమో వర్ణించలేను స్వామి నీ కృప ఎంత తుది వరకు నడిపించు యేసయ్యా ప్రేమా పూర్ణుడా సేగశీలుడా విశ్వనాథుడా విజయ వీరుడా கெட்டவனாக்குறா அவன் வருது 7:45 8 மணிக்கு ஓடலான்னு பார்க்குறான். அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் பெங்களூர்லேருந்து நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. இது 1 மணி நேரம் ஆச்சு அவரை பேச வைக்கிறோம். அதில் டிரான்ஸ்லேஷன் வச்சு அது வேறு சப்ஜெக்டு சொல்ல முடியாது. அவரே தெலுங்கில் தமிழில் மீரே 1 மேன் ஷோ ట్రాన్స్లేషన్ వచ్చా ரொம்ப కష్టం. அதனால் తెలుగులో తమిళ్లో మీరే టైం తినేసి సరే చెప్పండి బాబు పర్వాలేదు. எனவே ஐயாவை நாம் கைகள் தட்டி அன்போடு அழைப்போம்.
ఇప్పుడు ఈ ఫోన్ మీరేయండి. మీ బాగా ఇచ్చేవా? ఇలా ఒకటి మా బాబు చేసేయండి. తీసుకురా. నేనే నా చేతికి ఒకటి ఇచ్చి. ఇది గోల్డ్, గోల్డ్ మొత్తం గోల్డ్ లో ఉంటుంది. ఎట్లా అయిపోయింది భారతదేశంలో గోల్డ్ దొరకదు. ఇంకే థ్యాంక్ యూ. హల్లెలూయా, హల్లెలూయా. మీరు మళ్ళీ ఓకే ఓకే ఈ సాయంకాల సమయంలో మిమ్మల్ని అందరినీ చూడడానికి చాలా సంతోషంగా ఉంది. இந்த மாலை வேளையில உங்க எல்லாரும் பார்க்கிறது ரொம்ப மிகவும் சந்தோஷமா இருக்கு. ఈ మీ ఫెలోషిప్ గురించి నేను దేవునికి వందనములు చేరుస్తున్నాను. உங்களோட ஃபெலோஷிப் பார்க்கும்போது எனக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். దేవునికి మీ యొక్క ఫెలోషిప్ గురించి కూడా నేను చాలా విన్నాను. நான் உங்க ஃபெலோஷிப் குறித்து ரொம்ப கேட்டிருக்கிறேன். ఆల్ ఆర్ టాలెంటెడ్ పీపుల్. நீங்க எல்லாம் நல்ல டாலன்ட் இருக்கிற ஜனங்க. చాలా మంది మంచి సింగర్స్. நல்ல சிங்கர்ஸா இருக்கிறீங்க. some of they are praisers. கொஞ்சம் பேர் ஆண்டவரை நல்லா துதித்து ஜெபிக்கிறீங்க. All are talented people. எல்லாம் நல்ல டாலன்டட் தான். Sometimes our pastor and Vijay, they are very very talented people. டாக்டர் பிரகாஷ் ராஜ், விஜய் குமார் ரொம்ப டாலன்டடா இருக்காங்க. Sometimes I have the very jealousy with these two people. எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப கோபமா கூட இருக்கு. They are good singers. நல்ல பாடகர். They are talented people. நல்ல டாலன்ட் இருக்கிற ஜனங்க. His wife also very talented lady. மனைவி கூட நல்ல பாடம். She is a good singer. நல்ல சிங்கர். She is a preacher. நல்ல பிரீச்சர். She is a teacher also. டீச்சர் ஆகணும். She is a good worker too. நல்ல வர்க் கூட பண்ணும். She is a very good helper. நல்ல உதவி செய்யும். I praise God all of you this evening. இந்த சமயத்துல எல்லாருக்கும் நன்றி. You know, friends, if you think about man's wisdom in the world, man is walking on the moon. இந்த மனுஷன் இந்த உலகத்துல அவரோட ஞானத்தை பார்க்கும்போது அவன் வந்துட்டு அது சந்திரமானத்துல நடக்கிறான். The man is able to fly like a bird between heaven and earth. ஒரு மனுஷன் அப்படியே வந்து புறாவை போல பறக்கிறான். Man is doing a marvelous things in the world. மனுஷன் ஒரு பெரிதான காரியங்கள் செய்றான். He is planting one eye to others. ஒரு கண்ணை போல இன்னொரு கண்ணை கூட உருவாக்குறான். One mind to others. ஒரு ஞானத்தை போல இன்னொரு ஞானத்தை உருவாக்குறான். One leg to others. ஒரு காலை போல இன்னொரு காலை உருவாக்குறான். He is doing a marvelous things. அவர் அருமையான காரியங்கள் செய்றாங்க. Nothing is impossible to the man in the world. அவனால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. Man is doing a marvelous things in the world. இந்த மனுஷன் ஒரு பெரிதான காரியம் இந்த உலகத்துல பண்றாரு. That much wisdom God has given to the man in the world. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். Many talents has given. ரொம்ப அருமையான டாலன்ட்ஸ் இருக்கு.
But God could not give one talent. ஆனாலும் ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுக்காது இருக்கிறாரு. You know what is that? என்ன ஞானம் தெரியுமா? Once he died, he cannot live. ஒருவேளை நம்ம இந்த உலகத்தை விட்டு இறந்துட்டாக்கா மறுபடியும் நம்ம வந்துட்டு பொழைக்கவே முடியாது. You may be king. நம்ம ஒரு ராஜாவா ஆயிடலாம். You may be coolie. ஒருவேளை நம்ம ஒரு குயின் ஆயிடலாம். You may be rich man. ஒரு பெரிய பணக்கார ஆயிடலாம். You may be very politician. ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியன். You may be prime minister. ஒருவேளை நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். Whoever you may be. யாரனா ஆகலாம். God has given that much wisdom. அந்த மாதிரி ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். No peace of mind to the world. ஆனாலும் சமாதானம் இல்ல. Sometimes he have to leave the world. கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தை விட வேண்டிய நிலைமை வரும். Many people are searching a God with a very different way. ரொம்ப ஜனங்க வந்துட்டு తెలుగు கடவுளை தேடுறாங்க. ఓకే తెలుగులో చెప్పమంటున్నాడు కదా చాలా ఇక్కడ కూడా తెలుగు వాళ్ళు ఉన్నారు కదా వెరీ గుడ్ ఓకే తెలుగులో మాట్లాడుతున్నాను వెరీ గుడ్ దేవుడు మనిషికి చాలా టాలెంటెడ్ ఇచ్చారు. ఆండవర్ మనిషికి ரொம்ப టాలెంట్ கொடுத்திருக்கிறார். ఒక్క టాలెంట్ మాత్రం దేవుడు ఇవ్వలేదు. ఒన్ను మాత్రం ఆండవర్ கொடுக்கல. ఒక్కసారి చనిపోతే మనిషి అంతే సంగతి. ஒரு வாட்டி நம்ம இறந்துட்டாக்கா மறுபடியும் அந்த மனுஷனோட காரியம் முடிஞ்சது. ఎవరైనా సరే யாரானாலும் பரவாயில்லை. ఎంతటి వాడైనా సరే எவ்வளவு பெரிதான மனிதனாலும் ఈ లోకం వదిలిపెట్టాల్సిందే. இந்த ఉలగத்தை விட வேண்டும். ఎవరు కూడా పర్మనెంట్ కాదు. யாரு கூட இங்க பர்மனெண்டா இருக்க முடியாது. ఎవరైనా సరే ఎవరైనా సరే யாரானாலும் నో డిఫరెన్స్. அங்க ஒரு வித்தியாசம் கிடையாது. అందరూ పోవలసిందే. எல்லாரும் போக வேண்டியதுதான். అకస్మాత్తుగా ஒருவேளை మీకు తెలియదు, உங்களுக்கோ தெரியாது, నాకు తెలియదు, எனக்கோ தெரியாது, ఎవరికి తెలియదు, யாருக்கோ தெரியாது. అకస్మాత్తుగా వదిలేయాల్సిందే. అకస్మాత్తుగా ఉడియலாம். మెనీ పీపుల్ సర్చింగ్ పీస్. ஆனா ரொம்ப பேர் வந்துட்டு சமாதானத்தை தேடுறாங்க. దట్ ఈస్ బిలాంగ్ టు గాడ్ ఇన్ ద వరల్డ్. அதனால ஆண்டவர் தேடுறாங்க. దేవునికి సంబంధించిన విషయం అదే. ఆండవருக்கு సంబంధపట్టది. మనిషి ఒక్కసారి చనిపోతే తిరిగి లేయలేడు. ஒரு வாட்டி மனிதன் இறந்துட்டாக்க அவன் எஞ்சிக்க முடியாது. దానికి ఎవరు కూడా ఏ మెడిసిన్ లేదు. அதுக்கு எந்த மெடிசனும் கிடையாது. ఎవరు కూడా ఎంత డబ్బు ఖర్చు పెట్టినా కానీ తిరిగి రాలేడు. எவ்வளவு பணம் நம்ம செலவழித்தாலும் நம்ம வந்து மறுபடியும் பழிக்க முடியாது. దేవుడు అలాంటి వాళ్ళని ఎవ్వరికి ఇవ్వలేదు. అలాంటి அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்குமே தரல. ప్రతి ఒక్కరు కూడా వదలాల్సిందే. எல்லாரும் விடணும். ఎప్పుడు ఎక్కడో ఎవరికి ఏమీ తెలియదు. எங்க எப்போ தெரியாது. లూకాసు సువార్త 18వ అధ్యాయము 18వ వచనం మనం చూస్తే లూకా సువిశేషం 18వ వచనం ఒక అతను ஒரு மனுஷன் యేసు స్వామి దగ్గరికి వచ్చి యేసు கிட்ட வந்து ఒక చిన్న ప్రశ్న ఇస్తున్నాడు. ஒரு சின்ன ஒரு क्वेश्चन போடுறாரு. మాస్టర్ వాట్ షల్ ఐ డు நான் என்ன பண்ணணும் టు ఇన్హెరిట్ ఇన్ ఎటర్నల్ లైఫ్? நான் పరలోకத்துக்கு செல்லணும்னா என்ன பண்ணணும்? సద్బోధకుడా, நல்ல தேவனே, నిత్య జీవితానికి వారసుడు కావాలంటే நான் நித்திய ஜீவிதத்துக்குள்ள கடந்து செல்லணும்னா என்ன பண்ணணும்? నేనేం చేయాలి? நான் என்ன பண்ணணும்? అదే ఆయన ఒక్కసారి ఆయన గురించి ఆలోచిస్తే ஒரு வாட்டி அவரை குறித்து நம்ம ஆலோசிக்கும் போது ఆయన సమాజంలో ఒక పెద్ద సంపన్నుడైనటువంటి వాడు. அவர் இருக்கிற இடத்துல வந்து பெரிய பணக்கார அவரு. మిక్కిలి ధనవంతుడు. ரொம்ப பெரிய பணக்கார. ఆ రోమా సామ్రాజ్యంలో ఒక అధికారి. ரோமா சாம்ராஜ்யத்துல ஒரு பெரிய அதிகாரி. He has 3 talents. அவருக்கு 3 விதமான வந்து ஞானத்தை இருக்கு. He has God has given 3 talents. ஆண்டவர் அவருக்கு 3 விதமான டாலண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. మైండ్ పవర్, யோசிக்கிற தன்மை, మనీ పవర్, பணம், మ్యాన్ పవర్. மனுஷனை சம்பாதிக்கிறது. మ్యాన్ పవర్ మీన్స్ ఈజ్ అధికారి. மேன் அதாவது மனுஷனை சம்பாதிக்கணும் அவர் பெரிய அதிகாரியா இருக்கான். మనీ పవర్ అంటే పెద్ద ధనవంతుడు. ஒருவேளை பணம் இருக்குதுன்னா அவர் பெரிய பணக்காரு. మైండ్ పవర్ అంటే మంచి తెలివి గలవాడు. அவருக்கு ரொம்ப ஞானமா இருக்கிற மனுஷனா இருக்காரு. ఈ 3 పవర్స్ ఆయనకు ఉన్నాయి. இந்த 3 விதமான காரியங்கள் அடங்கி இருக்கு. అయినా గానీ ఆయనకు ఒక
దేవుణ్ణి ఒక ప్రశ్నిస్తున్నాడు. ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு ஒரு கொஸ்டின் போடுறாரு. నేను నిత్యంగా ఈ లోకంలో బతకాలా? நான் எப்பவுமே இந்த உலகத்துல இருக்கணும். నేను చనిపోకూడదు. நான் சாகக்கூடாது. నేను ఇక్కడే ఇంకా చాలా బతుకులు బతకాలి. நான் இங்கே இருக்கணும். వాట్ షల్ ఐ డు? நான் என்ன பண்ணணும்? నిత్య జీవితానికి நான் நித்திய ஜீவன் వారసుడు కావాలంటే ஒருவேளை அதுக்கு செல்லணும். నేనేం చేయాలి? நான் என்ன பண்ணணும்? ఎలాంటి మందులు ఉపయోగించాలి? எந்த மாதிரி ஒரு மெடிசன், ఎలాంటి డాక్టర్ను చూడాలి எந்த மாதிரி டாக்டர் பார்க்கணும் అన్నటువంటి ప్రశ్న అలా ఉంది. அந்த மாதிரி ஒரு ஆலோசனை ஒரு క్వశ్చన్ அவனுக்குள்ள இருக்கு. ఫ్రెండ్స్, దేవుడు ఆయన ఒక్కసారి చూశాడు. ஒரு வாட்டி ஆண்டவர் பார்த்தாரு. యేసు స్వామి ఆయన గమనించాడు. యేసు స్వామి அவரை குறித்து பார்த்தாரு. ఇతనికి మంచి టాలెంట్స్ ఉన్నాయి, உனக்கு நல்ல டாலன்ட் இருக்கு, మంచి ప్రశ్న వేశాడు. நல்ல క్వశ్చన్ போட்டுருக்கு. ఈ లోకములో ఉన్నప్పుడే இந்த உலகத்தில் இருக்கும்போது నిత్య జీవితాన్ని గురించి ఆలోచిస్తున్నాడు. పరలోకத்தை குறித்து ఆలోచిస్తూ கொண்டிருக்கிறேன். ఆయన అధికారి అయినప్పటికీ, நீ ஒரு அதிகாரம் இருக்கும்போது, మంచి డబ్బు ఉన్నప్పటికీ பணக்காரன் இருக்கும்போது నిత్య జీవితం గురించి ఆలోచిస్తున్నాడు. నిత్య రాజ్యத்தை குறித்து நீ யோசிக்கிறாய். ఆ రోజుల్లో ఎవరు కూడా ఇటువంటి ప్రశ్న వేయలేదు. அந்த కాలத்துல யாரு கூட இந்த மாதிரி ஒரு ఫ్రెండ్స్, మనం అందరం కూడా ఒకరోజు పోవాల్సిన వాళ్ళమే. ஒரு நாள் நம்ம எல்லாம் இந்த இடத்தை விட்டு போக செல்லணும். ఎప్పుడైనా మనము కూర్చొని పండుకొని నిలబడుకొని ఎప్పుడైనా నిత్య జీవితమునకు వారసుడు కావాలని ఎప్పుడైనా ఆలోచించామా? இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறோமா? మనము జీవిస్తున్నటువంటి ఈ జీవితము టెంపరరీ అని నీకు తెలుసా? இந்த நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை வந்துட்டு ஒரு டெம்பரவரி, ఇది పర్మనెంట్ కాదు అని నీకు తెలుసా? உங்களுக்கு தெரியுமா? ఒక రోజు అకస్మాత్తుగా పోవాల్సిందని మీకు తెలుసా? இந்த இடத்தை விட்டு நம்ம అకస్మాత్తుగా పోணும். ఒకవేళ పోతే ఇంతటి రాజ్యమే కాదు, దేర్ ఇస్ ఏ ఇటర్నల్ లైఫ్ ఉంది. இந்த உலகம் மாத்திரமல்ல, நமக்கு வந்து ஒரு பரலோகம் இருக்கு, నిత్య జీవితం ఉంది. அங்க பரலோகம் இருக்கு. అది దేవునికి సంబంధించింది, அது ஆண்டவருக்கு குறித்தது, అది మనిషికి సంబంధించింది కాదు. குறித்ததல்ல. ఫ్రెండ్స్, ఒకప్పుడు కూడా నేను కూడా ఈ యొక్క ప్రశ్నకు జవాబు చెప్పాలని తిరిగాను. நானும் ஒரு நாள் வந்துட்டு இந்த ஒரு క్వశ్చన్కి நான் ఆన్సర్ தேடுறேன். నేను కూడా ఈ విషయంలో చాలా వరకు యవనస్తుడిగా ఉన్నప్పుడు చాలా వరకు తిరిగాను ఈ ప్రశ్నకు జవాబు లేదు. இருக்கும்போது இந்த ஒரு క్వశ్చన్ ఆండవర్கிட்ட நான் போட்டுருக்கிறேன். మీకు తెలియనటువంటి, ఈవెన్ చాలా మందికి తెలియనటువంటి రహస్యాలు నా జీవితంలో ఉన్నాయి. ரொம்ப రహస్యமான காரியங்கள் என்னுக்குள்ள இருக்கு. మీరందరూ కూడా నన్ను జోసెఫ్ అంటున్నారు. நீங்க எல்லாரும் என்ன ஜோசப் ன்னு சொல்றீங்க. నా పేరు జోసెఫ్ కాదు. ఇంతకు ముందు ஜோசப் அல்ல. పుట్టుకతోనే ఒక హిందూ కుటుంబంలో జన్మించాను. హిందూ కుటుంబంలో పెరిగాను. హిందూ కుటుంబంలోనే జీర్ణించుకుపోయినటువంటి ఎవరు కూడా లేనటువంటి హిందూ కుటుంబంలో జన్మించాను. நான் இந்து குடும்பத்தில் அடங்கியிருந்த ஒரு மனுஷனா இருக்கிறேன். క్రీస్తుని మీద నమ్మిన వాళ్ళలో ఎవరు కూడా మా యొక్క జీవితంలో ఎవరు లేరు. எங்க குடும்பத்துல யாருமே கிறிஸ்தவ நம்புற ஜனங்கமே கிடையாது. మా వంశంలో ఎవరు కూడా క్రిస్టియన్ లేడు. వంశத்துக்குள்ள கிறிஸ்டியன் கிடையாது. నేనే మొట్టమొదటి వాడిని. నానే మొదలావది. ఒకసారి నేను ఆరాధిస్తున్నటువంటి దేవుణ్ణి జ్ఞాపకం చేసుకుంటే, நான் ஆராதிக்கிற கடவுளை நான் யோசிக்கும்போது, ది టెంపుల్ ఆఫ్ స్నేక్ గాడ్, நான் வந்துட்டு ஒரு பாம்பு வளர்க்கிற கடவுளை நான் வந்து మా యొక్క దేవత నాగదేవత. கடவுள் வந்து నాగదేవత. ఒకసారి గమనిస్తే దానికి ఒక టెంపుల్ ఉంటుంది. பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு டெம்பிள் இருக்கும். పూజారి కూడా ఉన్నాడు. పూజారి కూడా இருப்பாరు. ప్రతి శనివారము మేము చాలా పవిత్రంగా భావిస్తాము. శనికిழமை நாங்க ஒரு பவித்திரமான இடத்துக்கு போவோம். మా కుల దేవత, எங்களோட குலதேவை నాగదేవత, నాగదేవత, నాగుపాము, నాగపాము, రియల్ స్నేక్. మేము సాటర్డే ఒకసారి పాలు గుడ్లు అన్ని తీసుకొని పోయి ఎంటర్ అయిపోతాం. అక్కడ ముట్టె పాలు ఎలా కొండు పోవాంగ. అవన్నీ కింద పెట్టి మోకాలు నిలబడుకొని ప్రార్థన చేస్తాం. కీల వెచ్చి ములంగాలు పూజ జెంట్లీగా ఒక పాము లోపల ఉంది. அதுக்குள்ள ஒரு புத்துக்குள்ள పెద్ద పుట్ట ఉంది. అక్కడ அங்க ஒரு புத்து இருக்கு. పుట్టలో ఉన్నటువంటి నాగుపాము ఎవరికి హాని చేయదు. ஆனா புத்துல இருக்கிற நாகபாம்பு யாருக்கும் எந்த ஒரு தடை பண்ணாது. ఎందుకంటే ఎవ్రీడే we are bringing lot of food. நம்ம ஒரு డైలీ வந்துட்டு ஏதோ ஒரு ஐட்டம் கொண்டு போய் குடுக்குறோம். లోపల ఉండే జెంట్లీగా లేచి వచ్చి అన్ని పాలు తాగేసి అన్ని తినేసి నెమ్మదిగా వెళ్ళిపోతుంది. உள்ள இருக்கிற அந்த பாம்பு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு உள்ள போயிடும். ఎవ్వరికి ఎటువంటి హాని చేయదు. எந்த ஒரு ప్రాబ్లం பண்றது இல்ல. చాలా ప్రాక్టీస్ అయిపోయింది. ரொம்ப எங்களுக்கு ప్రాక్టీస్ ஆயிடுச்சு. అది కానీ నాగుపాము அது నాగపాంబు. మరి మనుషుల్లో ఉండేటటువంటి నాగుపాము, మనిషికుల్లో இருக்கிற నాగపాము, టెంపుల్లో ఉండేటువంటి నాగుపాము. టెంపుల్ இருக்கிற నాగపాము మీకు డిఫరెన్స్ ఉంది. అరణ్యంలో, కొండలలో, పర్వతాల్లో ఉండే నాగుపాము ఒక్కసారి కాటేస్తే చచ్చిపోతారు మనుషులు. పాము పాకుம்போது అది ஒருவேளை கொத்துனாக்க நம்ம வந்து சத்துடுவோம். కానీ టెంపుల్లో ఉండేటటువంటి ఈ నాగుపాము మాత్రము
ఎవరికి ఎటువంటి హాని చేయదు. ஆದ್ರೆ டெம்பிள் இருக்கிற இந்த நாகப்பாம்பு யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாது. నేను పుట్టుక ముందు నాకు 4 ఆడవాళ్ళు ఉన్నారు మా వంశంలో. முன்னதாக எங்களுக்கு 4 அக்காங்க இருக்கிறாங்க. అంటే నాకు అక్కగారు 4. எனக்கு அக்காங்க 4 பேரு. దేనికైనా మంచిదని అందరూ ఆడవాళ్ళే పుట్టారు. இதுக்காக நம்ம நல்லதுன்னு சொல்லி எல்லா லேடிஸே பிறந்திருக்கிறாங்க. మా నాన్నగారు గోల్డ్ మిల్ లో పనిచేస్తుంటారు. எங்க அப்பா வந்து கோல்ட் மில், కోలార్ గోల్డ్ ఫీల్డ్స్. கோலார் கோல்ட் ஃபீல்డ్స్. ఆయన ప్రార్థన ఏంటంటే அவரோட ஜெபம் என்னன்னா సాటర్డే దేవుడి దగ్గరకు వచ్చి சாட்டர்டே ஆனது ஆண்டவர் கிட்ட ఆమె కుల దేవత టెంపుల్ దగ్గరకు వచ్చి குலதேவதை டெம்பிள் கிட்ட வந்து దేవుడా ஆண்டவரே నాకు ఒక మగ పిల్లవాడిని ఇచ్చినావంటే எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை கொடுக்கும்போது నీ దేవాలయంలో నీ కొరకు సమర్పిస్తాను ఆ బిడ్డని. தேவாலயத்துல உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ఒక ఆయనను మీ యొక్క సేవ కొరకు నేను వదిలేస్తాను. நான் ஒரு பணிவிட செய்யறதுக்கு మా వంశంలో కొడుకు లేడు, எங்களோட குடும்பத்துல வந்து నాకు దయచేయమని ప్రార్థన చేశాడట. தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணிருக்கிறார். దేవుని యొక్క ఉద్దేశం ఏంటో నాకు తెలియదు కానీ ఉద్దేశం தெரியாது. the same year I was born. அதே வருஷத்துல நான் பிறந்தேன். 1947ல చాలా వరకు ఫ్యామిలీ అందరూ కూడా చాలా సంతోషించారు. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க குடும்பம். God answered the prayer of the family. ஆனா எங்களோட ஆண்டவர் வந்து எங்களோட ஜெபத்தை கேட்டாரு சொல்லி குடும்பம் சந்தோஷம். The snake God blessed that family. இந்த பாம்பான அந்த கடவுள் எங்களை ஆசீர்வதித்தாரு. మొదటి బర్త్డే వచ్చింది. ఫస్ట్ బర్త్డే வந்தது. అనుకున్న ప్రకారము డెడికేట్ చేసిన ప్రకారము బిడ్డను తీసుకొని నాగర్ టెంపుల్ కి వచ్చారు. அப்போ சின்ன குழந்தையில என்ன வந்துட்டு அந்த முதலாவது வருஷத்துல நாகர் டெம்பிள் கொண்டு போனாங்க. ప్రీస్ట్ ముందుకు వచ్చాడు. அவர் ప్రేయర్ பண்ற முன்னால வந்தாரு. ఈ చిన్న బిడ్డను సమర్పించారు. இந்த குழந்தைய சமர்ப்பித்தாங்க. పేరు ఏం పెట్టారో తెలుసా? என்ன பேர் வச்சாங்க தெரியும்? నాగరాజ్. నాగరాజ్. ఎవ్రీబడీస్ ఆర్ హ్యాపీ. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ఎవ్రీబడీస్ ఆర్ హ్యాపీ. ரொம்ப சந்தோஷம். ఇప్పుడు డెడికేషన్ అయిపోయింది, డెడికేషన్ ముగింది, వెళ్ళిపోతున్నారు. எல்லாம் போயின்றாங்க. మా అక్క నన్ను తీసుకొని నడుచుకుంటూ పోయింది. எங்க அக்கா என்ன கொண்டு போயின்றாங்க. లోవలోనే ఆ రోజు కింద పడింది. అనికి அந்த అమ్మ విழுந்தது. మొదట నేను పడ్డాను, ఫస్ట్ నేను విழுந்தேன், తర్వాత అక్క పడింది. అప్పుడமா అక్క విழுந்தாங்க. నా చెయ్యి విరిగిపోయింది, என்னோட கை గూడు తొలగిపోయింది. அது வந்து என்ன முத்து. people are surprised to say this. இப்போ எங்களுக்கு సర్ప్రైజ్ ఆయితు. చాలా ఆశ్చర్యం అయిపోయింది. ఇది ரொம்ப అద్భుతமா இருக்கு. దేవుడు నాగదేవత ఆశీర్వదించింది. ఇది ఆ నాగదేవత పుణ్యాన ఈ బిడ్డ ఆ కుటుంబానికి వచ్చాడు. அந்த నాగదేవత పుణ్యத்துல இந்த குடும்பம் డెడికేటెడ్ ఇస్ ఓవర్. డెడికేషన్ ఆయిடுச்சு, ప్రతిష్ఠ అయింది, డెడికేషన్ ఆయిடுச்சு, ఎవ్రీథింగ్ ఇస్ గుడ్. எல்லாம் நல்லா நடந்தது. ఏమైంది ఇది? என்னாச்சு? ఎందుకు ఈ అపశకునం? என்னத்துக்கு இந்த ஒரு அபிஷேகம்? They are very surprised. ரொம்ப బేజారాయిடுச்சு. They thought, వాళ్ళు ఏమనుకున్నారంటే, నిனைచాங்கன்னா snake God did not please this with child. ఈ అది నాగదేవతకి ఈ చిన్న బిడ్డ అంటే ఇష్టం లేదు. இந்த నాగదేవత కడువులకు வந்து ఇష్టమే இல்ல. ఈ బిడ్డ ఈ నాగదేవతకు అగైన్స్ట్ అయిపోతాడు. இந்த ஒரு మనిషి வந்து నాగదేవతకి విరోధంగా வருவான். దేవతకు తెలిసిపోయింది కాబట్టి వాడు ఆ రోజే కింద పడ్డాడు. అన్నికే విడిదితారు. వాడు చేయి విరిగిపోయింది, కై విడింజుది. వాళ్ళు తీసుకొని వచ్చిన తర్వాత ఆయన ప్రీస్ట్ వాళ్ళందరినీ బెదిరించాడు. அங்க வந்துட்டு பிறகு அந்த பிரீஸ்ட் எல்லாரும் பயம் காமிச்சிட்டாரு. ఈ బిడ్డను నాగదేవత ఇష్టం లేదు. పూజారి మీరు టెంపుల్లో మీరు హాస్పిటల్కి తీసుకొని పోవద్దండి. హాస్పిటల్ கொண்டு போக மாட்டீங்க. God did not please with this child. இந்த குழந்தைய ஆண்டவர் வந்துட்டு ఈ బిడ్డ అంటే నాగదేవతకు ఇష్టం లేదు. இந்த குழந்தை నాగదేవతకి ఇష్టమే இல்ல. కానీ ప్రతి శనివారం మీరు చాలా భక్తిగా మీరు వస్తూ పోతూ పూజిస్తూ ఉంటే ఒకరోజు ఆ బిడ్డకు చెయ్యి బాగు చేస్తాడు. ஒருவேளை இந்த மனுஷனை நீங்க வந்து வாரம் வந்துட்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது பிரேயர் பண்ணும்போது அந்த பூஜாரி சொன்னாரு நிறைவேறுவாரு. These poor people, they are afraid for their naga snake. இந்த వీళ్ళందరూ కూడా నాగదేవతకు చాలా భయపడిపోయారు. నాగ కడువులకి ரொம்ப பயந்துட்டாங்க. ప్రీస్ట్ చెప్పినట్లు వారు హాస్పిటల్ తీసుకొని పోలేదు. ఆ రోజు నుంచి కూడా వాళ్ళను బెదిరిస్తున్నారంట. యు మ్యాన్ యు బ్రాట్, నీవు నాగదేవత పుణ్యాన నీవు పుట్టావు. నువ్వు నాగదేవత కోసం ఎప్పుడు కూడా నువ్వు ఉండాలి. అదుకాగే నీ వాళ్ళను ఈ నాగదేవతను ఆరాధించాలి. పూజ పన్ను
కానీ దేవుడు నిన్ను ఆశీర్వదిస్తాడు, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், దేవుడు నిన్ను కాపాడతాడు. உனக்கு பாதுகாப்புவார். అలా అని నన్ను బెదిరిస్తూ వచ్చాడు. அந்த போல என்னை வந்துட்டு பயன்படுத்தி ఐ బికేమ్ ఏ గుడ్ వర్షిపర్ ఆఫ్ స్నేక్ గాడ్. எல்லாம் வந்துட்டு ஆராதிக்கிற ஒரு அந்த மனுஷனா மாறிட்டேன். చాలా భక్తిగా జీవించేవాడిని. ரொம்ப பக்தியா நான் வளர்ந்துட்டேன். డ్యూరింగ్ మై యంగ్ స్టేజ్, நான் என்னோட வாலிப வயதுல నా యవ్వన కాలంలో, యవనస్తుడిగా ఉన్నప్పుడు நான் యవన కాలం இருக்கும்போது చాలా భక్తిగా నేను ఉండేవాడిని. ரொம்ப பக்தியா இருந்தேன். హై స్కూల్ స్టడీస్ వరకు நான் హై స్కూల్ స్టడీ వరకు చాలా భక్తిగా నేను ఉండేవాడిని. ரொம்ப பக்தியா இருந்தேன். వీళ్ళందరూ బెదిరించే వాళ్ళు నన్ను. என்ன భయం కామిக்கிறவங்க எல்லாரும், నీవు నాగదేవత పుణ్యాన్ని నువ్వు పుట్టావు, நீ நாக தேவதா நீ பிறந்திருக்கிற, నీకు ఆ పేరు పెట్టారు, உனக்கு பேரு கூட నీవు வச்சிருக்கீங்க. చాలా జాగ్రత్తగా ఆరాధించాలి, ரொம்ப జాగ్రత్తగా நடக்கணும், చాలా హుషారుగా నీవు పూజించాలి. విషయాలు நடக்கணும். చాలా బెదిరించారు. ரொம்ப భయం కామించారు. అప్పటి నుంచి కూడా నేను మంచి మంచి వ్యక్తిగా మంచి పూజ చేస్తూ ఉండేవాడిని. ஒரு நல்ல மனிதனா இருந்து பூஜை பண்ணிக்கொண்டே இருந்தேன். డ్యూరింగ్ దిస్ డేస్, ஒரு நாள் பண்ணும்போது ఆ రోజుల్లో அந்த நாட்கள்ல యేసు ప్రభు అంటే నాకు అవదు. நான் இயேசு கடவுள்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. యేసు ప్రభు దేవుడు అంటే నేను ఒప్పుకునేవాడిని కాదు. దేవుని சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ఎవరైనా బైబిల్ తీసుకొని చర్చికి పోతూ ఉంటే గేలి చేసేవాడిని, யாரனா బైబిల్ தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறதா கேலி பண்ணுவேன், వాళ్ళని తిట్టేవాడిని. அவங்களை திட்டுவேன். మన ఇండియా దేశంలో ఎంతో మంది దేవతలు ఉన్నారు, எவ்வளவு கடவுளுங்க இருக்கிறாங்க, ఎంతో మంది దేవుళ్ళు ఉన్నారు. எவ்வளவு கடவுள், మనం ఎందుకు వేరే దేవతలను పూజించాలి? மற்ற கடவுளை நம்ம జీసస్ ఈస్ నాట్ అవర్ ఇండియన్ గాడ్. அவர் வந்து நம்ம நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட கடவுள் கிடையாது. యేసు ప్రభు మన ఇండియా వాడు కాదు. நம்ம கடவுள் வந்து நம்ம இந்த మనం ఎందుకు ఆరాధించాలి? நம்ம எதற்கு మన దేశంలో நம்ம నాట్ల ఎంతో మంది ఉన్నారు, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ఎన్నో దేవతలు ఉన్నారు, ఎన్నో రామ లక్ష్మణ సీత ఎంతో మంది, ఆంజనేయులు పూజారి ఎంతో మంది ఉన్నారు. ரொம்ப பேர் இருக்கிறாங்க. వై షుడ్ వి వర్షిప్ గాడ్? நான் எதுக்கு ஆராதனை பண்ணணும்? ఎందుకు యేసుని పూజించాలి? எதுக்கு நான் ஆண்டவரை இயேசு ఎవరైనా మాట్లాడుతున్న ఊరుకునేవాడిని కాదు. நான் யார பேசுறத ஒத்துக்கிறது இல்ல. ఎవరైనా ట్రాక్స్ డిస్ట్రిబ్యూట్ చేస్తుంటే బతి తీసుకొని చింపేవాడిని. நான் யார ట్రాక్స్ குடுத்தா அதை கிழித்து விடுவேன். ఒక మంచి రోజు చూసి ఒక పాస్టర్ని కొట్టాను. ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு நல்ல பாஸ்டர் அடிச்சிட்டேன். ఆయన ఏమంటున్నాడంటే, ఒక బోర పట్టుకొని ஒரு జీసస్ ఇస్ ది వే ఆఫ్, జీసస్ ఇస్ ది వే, ஆண்டவர் வழி, ఆయనే సత్యం, அவர்தான் ఆయనే రక్షకుడు, ఆయనే మార్గం. ఐ గాట్ యాంగ్రీ. எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, చాలా కోపం వచ్చింది. ரொம்ப கோபம். ఇంతమంది దేవతలందరూ కూడా మన ఇండియాలో ఉన్నారు. இவ்வளவு கடவுள் நம்ம இந்தியால இருக்கும்போது నువ్వు ఫారిన్ గాడ్ ని అలచేస్తూ యేసు స్వామి అంటూ ఆయనే మార్గం అని చెప్తావా? ஃபாரின் கார்ட கொண்டு வந்து இயேசுசா பட்டுக்கொண்டு கொட்டி- சொல்றீங்களா? పట్టుకొని కొట్టాను. மேல புடிச்சு அடிச்சிட்டேன். ఆయన బ్యాప్టిస్ట్ పాస్టర్. அவர் ஒரு பாப்டிஸ்ட் பாஸ்டர். నథింగ్ హి వాస్ టాక్. அவர் ஏதோ பேசல, ఏమీ మాట్లాడలేదు, ஏதோ பேசல. దెబ్బలు తిని ఊరికే వెళ్ళిపోయాడు. அவர் అడి வாங்கினு అప్పటి నుంచి కూడా ఐ బికేమ్ ఏ హీరో టు ప్రాసిక్యూట్ ద క్రిస్టియన్స్. நான் அப்பதுல ஒரு ஹீரோவா இருந்துட்டேன். ఎవరు వాక్యం చెప్తున్నా గానీ, யார் வசனம் சொன்னாலும், ఎవరు బైబిల్ పెట్టుకొని చర్చికి పోతున్నా గానీ பைபிள் பிடிச்சு சர்ச்சுக்கு ఒప్పుకునేవాడిని కాదు, நான் ஒத்துக்க மாட்டேன். తర్కించేవాడిని, நான் அவங்ககிட்ட మాట్లాడేవాడిని, பேசுவேன். వాళ్ళతో వివాదాలు సృష్టించేవాడిని. அவர்கிட்ட நான் வந்து தர்க்கவாதம் வச்சுக்குவேன். దిస్ ఈజ్ మై ఓల్డ్ లైఫ్. இது என்னோட பழைய, ఇది నా పాత జీవితం. என்னோட பழைய வாழ்க்கை. ఒకరోజు ஒரு நாள் ఒక ట్రైన్ లో ప్రయాణం చేస్తున్నాను. நான் ஒரு நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது, ఆ ప్రయాణంలో లాంగ్ జర్నీ టు గో టు ది బిలాయ్ నగర్. நான் பிலாய் நகருக்கு போய் கொண்டிருக்கிறேன். చెన్నై నుంచి బిలాయికి పోతున్నాను. சென்னை இருந்து பிலாய் போய் கொண்டிருக்கிறேன். బెర్త్ లో పండుకొని ఒక పుస్తకం నావల్ చదువుతున్నాను. நான் பர்த்ல தூங்கினு ది అమేజింగ్ లవ్. அமேசிங் லவ், వింతైన ప్రేమ. ரொம்ப அருமையான ஒரு అన్ఫార్చునేట్లీ దిస్ ఈస్ ద గాస్పల్. அது நல்ல ஒரு காஸ்பலா இருக்கு. అది ఒక క్రిస్టియన్ ఫ్రెండ్ దగ్గర నేను తీసుకున్నాను పుస్తకం. ஒரு ఫ్రెండ్ கிட்ட வாங்கினேன். కానీ అది చదువుతూ దేర్ వాజ్ ఎ ట్రాక్ట్ అమంగ్ ద పేజెస్. அது படிக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல வசனங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ఆ పేజీలో తిప్పుతూ ఉంటే దాంట్లో ఒక ట్రాక్ట్ ఉంది. அதுக்குள்ள நான் வந்து அந்த புக் திருப்பும் போது அதுக்குள்ள ஒரு ட்ராக் இருக்கு. అమేజింగ్ లవ్. அது ரொம்ப அருமையான ஒரு దేవుని ప్రేమను గురించి రాశాడు. அங்க அன்பு, இயேசு அன்பு குறித்து எழுதியிருக்காரு. ది గాస్పెల్ సందేశం ఉంది దాంట్లో. அந்த காஸ்பல் வந்து அந்த இது இருக்கு, சந்தேஷம் இருக்கு. గాస్పెల్ అకార్డింగ్ టు సెయింట్ జాన్, గాస్పల్ అకార్డింగ్ టు సెయింట్ జాన్ 14th verse, 14వ వచనములో 14వ అధ్యాయము
రెండో వచనంలో చూస్తే ரெண்டாவது அதிகாரம் in my father's house many mansions are there. அங்க பார்க்கும்போது என்னோட பிதாவின் இடத்துல அநேக வீடுகள் உண்டு. నా తండ్రి ఇంట అనేక నివాసములు ఉన్నవి. என்னோட பிதாவின் இடத்துல அநேக வீடுகள் உண்டு. నేను మీకు స్థలం సిద్ధపరచుటకు వెళుతున్నాను. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். When he was giving the message, அந்த வசனத்தை நான் பார்க்கும்போது the author was asking me question. அந்த அவர் என்ன கேட்டாரு. ఆ గ్రంథము రాసినటువంటి ఆయన నన్ను ఒక ప్రశ్న ఇస్తున్నాడు. అత எழுதினவர் ఓ మై రీడర్, ఓ మై రీడర్, என்ன படிக்கிற ஒரு மனிதனே, చదువుతున్నటువంటి మనిషి, நீ படிக்கிற மனிதனே, ఏమనొస్తాడా? What about yourself? உன்னை குறித்து நீ என்ன சொல்ல போற? Where will you go after your death? நீங்க இந்த உலகத்தை விட்டு பிறகு இல்ல மரித்த பிறகு எங்க போவீங்க? Do you think you have a room there God is preparing? எப்பல்லாம் நீங்க யோசனை பண்ணீங்களா உனக்கு வந்து ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி? Do you think that God will allow you in that place? உனக்காக வந்து ஒரு வீடை வந்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்க உனக்கு தெரியுமா? నీ సంగతి ఏంటి? உன்னோட అకస్మాత్తుగా చనిపోతే ఏం చేస్తావు? ஒருவேளை நீங்க இப்போ மரித்து ఎక్కడికి పోతావు? எங்க போற? దేవుడు నేను అలౌ చేస్తాడా? ஆண்டவர் வந்து அதுக்குள்ள கொண்டு போவாரா? I don't have the constant mind. என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்ல. ఒకసారి చాలా చాలా దుఃఖపడ్డాను. நான் ரொம்ப కవలపడ్డాను. నా ఒక యవన జీవితంలో సడన్ గా నేను ఈ లోకాన్ని వదిలితే నేను ఏమైపోవాలి? వాలిబ వయసులో இந்த விலக నా జీవితం కరెక్ట్ గా లేదు. నా జీవితం కరెక్ట్ గా లేదు. என்னோட வாழ்க்கை சரியில்லை. యేసు ప్రభుకి అగైన్స్ట్ గా ఉన్నాను. நான் ஆண்டவருக்கு ஒரு விரோதமா இருக்கிறேன். మనుషుల్ని కొడుతూ ఉన్నాను. நான் మనిషిని అడుతూ கொண்டிருக்கிறேன். వాళ్ళందరినీ కూడా గేలి చేస్తున్నాను. அவங்களை கேலி பண்ணி கொண்டிருக்கிறேன். మరి వాళ్ళందరినీ కూడా డిస్టర్బ్ చేస్తున్నాను. எல்லாருக்கும் நான் தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறேன். చర్చికి పోయి వాళ్ళందరినీ కూడా తిడుతూ ఉన్నాను. చర్చికి పోవరங்கள జనాలను తిడుతున్నాను. అకస్మాత్తుగా నేను ఈ లోకాన్ని వదిలితే ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டுட்டா యేసు స్వామి అక్కడ అనేక నివాసాలు ఉన్నాయని చెప్పారు. அங்க ரொம்ப வீடுகள் உண்டுன்னு சொன்னாரு. మరి అక్కడ నాకేదైనా నివాసం ఉందా? எனக்கு எதனா வீடு கிடைக்குமா? I do not have that idea will get the room there. நான் அங்க வந்து இருக்கிற வீட்ல நான் செல்லவே முடியாது. என்னால முடியாது. నాకు నమ్మకం లేదు. எனக்கு நம்பிக்கை இல்ல. I left my constant mind. நான் வந்து என்னோட அந்த மைண்ட விட்டுட்டேன். స్టేషన్ కూడా వదిలేశాను. அந்த ஸ்டேஷன் கூட மறந்துட்டேன். దిగాలి. அங்க இறங்கணும். எனக்கு சரியான மைண்ட் இல்ல. These are questions are recalling me. என்ன வந்து அந்த क्वेश्चन வந்து Oh my reader, oh my reader, oh my படிக்கிற what about yourself? உன்னை குறித்து நீ என்ன சொல்ற? Where will you go after your death? நீ இந்த உலகத்தை விட்டு பிறகு எங்க போற? There are many rooms in the God's spirit. ஆனா பரலோகத்துல வந்து ரொம்ப அதிகமான வீடுகள் உண்டு. Do you think you have a room there? உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி நீ நினைக்கிறா? What about yourself? உங்களை குறித்து நான் பேசுறேன். ఈ క్వశ్చన్స్ ఉన్నాయి. இந்த क्वेश्चन இருக்கு. ఎక్కడ కూర్చున్నా, எங்க உட்கார்ந்தாலும், ఎక్కడ పండుకున్నా, எங்க உறங்கறாலும், ఎక్కడ నిలుసున్నా గానీ, எங்க நின்னாலும், these are the questions are recalling me. எனக்குள்ள வந்துட்டு அந்த क्वेश्चन எனக்குள்ள சுத்தினே இருக்கு. యవన జీవితం సరిగా లేదు. என்னோட வாழ்க்கை சரியில்லை. నేను వేరే స్నేక్ గాడ్ ని ఆరాధిస్తున్నాను. நான் வேற ஒரு ஸ்னேக் கடவுளை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். స్నేక్ అంటేనే అంతమైన భయం. ஸ்னேக் అన్నவே எனக்கு பயம். అది వచ్చి కరుస్తుందేమని భయం. அது வந்து எனக்கு கொத்திடுமான்னு பயம். నేను ఎప్పుడు చూడలేదు. நான் எப்பவுமே பார்க்கல. ఎప్పుడు కూడా నాతో మాట్లాడలేదు. எப்போ என்கிட்ட பேசல. ఎప్పుడు కూడా నన్ను ఆశీర్వదించలేదు. எப்போ என்ன bless பண்ணவே இல்ல. ఈ పూజారి మాత్రమే నాతో இந்த మాట్లాడుతున్నాడు. பூஜாரி தான் பேசிக் கொண்டிருக்கிறார். నిజమైన దేవుడు నాతో మాట్లాడుతున్నాడు. ஆனா உண்மையான கடவுள் பேசவே இல்ல. I lost my joy and peace in my life. என்னோட சந்தோஷத்தை நான் இழந்து விட்டுட்டேன். I lost. எல்லாம் விட்டுட்டேன். ఆ దినము నుండి అదే విధంగా నేను ఆలోచిస్తూ ఉండేవాడిని. அந்த நாட்கள்ல இருந்து நான் அதே குறித்து ஆலோசனை பண்ணி கொடுக்கிறேன். ఏం చేయాలి? என்ன பண்ணனும்? What shall I do? என்ன பண்ணனும்? ఏ విధంగా నేను దేవుని ఎదుర్కోవాలి? எப்படி நான் கடவுளை தெரிந்து கொள்ளணும்? I stopped to worshiping different gods. நான் பலவிதமான கடவுளை வணங்கி கொண்டிருந்தேன். I started to worshiping different gods. நான் வந்துட்டு வித்தியாசமான கடவுளை வணங்கி கொண்டிருந்தேன். చాలా మంది దేవుళ్ళు ఉన్నారు మన యొక్క நம்ம நாட்டுல வந்துட்டு நம்ம நாட்டுல வந்து பலவிதமான கடவுள் உண்டு. While I am worshiping different gods, நான் என்னத்துக்கு வித்தியாசமான கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறேன். I want to see what is Jesus among them gods. நான் ஒரு நாள் பார்க்கணும் இயேசு சாமி என்ன பண்ண போறாரு. అందరినీ పూజిస్తున్నాను. எல்லாரும் நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். మార్చి ఆరాధిస్తున్నాను. எல்லாம் డిఫరెంట్ ఒక్క దేవుడు కూడా నన్ను ఆశీర్వదించలేదు. ஒரு கடவுள் கூட நான் ஆசீர்వదించలేదు. ఒక్క దేవుడు కూడా నాకు నెమ్మది లేదు. ஒரு கடவுள் கூட எனக்கு నెమ్మది లేదు. I wants to see Jesus
நான் ஆண்டவரை பார்க்கணும், I want to have experience. எனக்கு அந்த அனுபவம் வரணும். I began to read the Gospels. நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். నేను కొత్త నిబంధన చదవాలనుకున్నాను. நான் நியூ டெஸ்டமென்ட் படிக்கணும்னு இஷ்டம். యేసు స్వామిని గురించి తెలుసుకోవాలని చదివినాను. యేసు குறித்து நான் தெரிந்து கொள்ள படிக்கிறேன். There are a lot of difference from Jesus to my God. அந்த ரொம்ப வித்தியாசமான காரியங்கள் உண்டு இயேசு சாமி. మా ఇద్దరి మధ్యలో చాలా వ్యత్యాసాలు ఉన్నాయి. ரொம்ப இடைஞ்சல் இருக்கு. In Hinduism, நான் இந்து. the God says, ஆண்டவர் சொன்னாரு, if you want the eternal life, உனக்கு வந்து நித்திய ஜீவம் வேணும்னா, నీకు నిత్య జీవితం కావాలంటే, நித்திய ஜீவம் வேணும்னா, go. நீங்க போங்க. Go to the holy places. நீ நல்ல இடத்துக்கு போ. Spend a lot of time there. அங்க ரொம்ப டைம் வந்து செலவடி. Then పుణ్య క్షేత్రాలను నువ్వు సందర్శించు. పుణ్య క్షేత్రాలు తిరుపతి, కంచి, కామాక్షి ఎలా పోయి సుత్తిட்டு వా. అక్కడ నీవు నిన్ను గురించి దేవుడు నీకు మంచి సమాధానాన్ని, శాంతిని ఇస్తాడు. அங்க உன்னை குறித்து சமாதான சந்தோஷம் கொடுப்பாரு. While Jesus is calling, என்னையா ஆண்டவர் கூப்பிட்டானா, come to me. நீ எங்கிட்ட வா. I will give you rest. நான் உங்களுக்கு சமாதானம் தரேன். My religion says go. அந்த என்னோட ரிலிஜன் போயிடுச்சு. జీసస్ ఏం చెప్తారు, రమ్మంటున్నాడు. ఆందర్ என்ன వాన్ சொல்றாங்க, వీళ్ళు పొమ్మంటున్నారు. இங்க போன்னு சொல்றாங்க. చాలా స్టోరీస్ ఆఫ్ జీసస్ గురించి కూడా చాలా వరకు కూడా దేవుడు నీవు ఎవరైనా ఆయన ఆహ్వానిస్తున్నాడు. எல்லாரையும் ஆண்டவர் வந்து கூப்பிட்டேங்கிறாரு. నీవు ఎంతటి పాపినైనా దేవుడు నిన్ను తీసుకున్నాడని ఆయన కరుణిస్తాడు. எவ்வளவு பாவியா இருந்தாலும் கூட ஆண்டவர் வந்து உன்னை கூப்பிடுறாரு. ఎంతటి పాపి అయినా సరే, எப்படிப்பட்ட பாவி இருந்தாலும் பரவாயில்ல, come to me. என்கிட்ட வா. I will give you rest. உனக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கிறேன், இளைப்பாறுதல். I came to the love of God. நான் அந்த ஆண்டவர் கிட்ட வந்துட்டேன். I came to know the love of God. நான் இயேசுவை ஒரு நன்மை பார்த்துட்டேன். చాలా వరకు డిఫరెంట్ చూసిన తర్వాత ரொம்ப విత్యాసத்தை நான் பார்க்கும்போது నాకు యేసు ప్రభు యొక్క ఆహ్వానం నాకు చాలా వరకు సంతోషం కలిగింది. ఆయన స్టోరీస్ అన్ని కూడా సంతోషం కలిగింది. அவரோட ஸ்டோரிஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ఇవన్నీ కూడా నన్ను మార్చేసినాయి, కూడా ఆలోచింప చేశాయి. మార్చి విట్టది. ఒకరోజు రాత్రి మిడ్ నైట్ లో రాత్రి చాలా వరకు కూడా ఆలోచన చేసి చాలా వరకు ఏడ్చుకున్నాను. ఆలోచన பண்ணி ரொம்ப అழுதுட்டேன். నా యవన జీవితం అంతా కూడా వేస్ట్ చేశానే. వాలిబ వయసెல்லாம் వేస్ట్. చాలా మంది ఎగెన్స్ట్ గా నేను మాట్లాడాను. విరోధంగా పేసినే. దైవ సేవకులను కొట్టానే. ఊలేకలను అడిచిటనే. వాళ్ళందరూ కూడా బైబిల్ పోస్టులు అందరూ కూడా బెదిరించానే. బైబిల్ కొట్టు పోరాడు. చర్చికి పోయే వాళ్ళందరినీ కూడా బెదిరించాను కదా. జనங்களை కూడా நான் பயம் காமிச்சேன். నాకేదైనా పశ్చాత్తాపం ఉందా? ఏదైనా పశ్చాత్తాపం, నాకేదైనా క్షమాపణ ఉందా? క్షమాపణ ప్రార్థన చేశాను. అంటే జవం పన్న. ప్రార్థన చేస్తున్నాను. జవం పన్న. ప్రార్థన చేశాను. జవం పన్న. దేవుని క్షమాపణ అడిగాను. కన్నీటితో దేవుణ్ణి నా సొంత రక్షకుడు ఆ రాత్రి అంగీకరించాను. ನಾನು ಕಣ್ಣೀರೋಳ என்னோட క్షమించమని అంగీకరిస్తాను. God invited me. ఆండவர் என்னை அழைத்தார். ఆ రోజున గురించి కూడా చాలా వరకు కూడా ప్రభుని నా యొక్క సొంత రక్షకుడిగా అంగీకరించాను. సొంత రక్షకుడిగా ఏற்றுకొండే. ఈ స్టోరీ అంతటితో స్టాప్ కాలేదు. இந்த ஸ்டோரி அதுக்கு ஸ்டாப். మై పేరెంట్స్ కేమ్ టు నో ది సీక్రెట్. இந்த సీక్రెట్ எங்க పేరెంట్స్ తల్లిదండ్రులు కనుక్కున్నారు. அவங்க கண்டுபிடிச்சாங்க. కొట్టి తరిమేసినారు. என்னை அடிச்சிட்டு துரத்திட்டாங்க. నీవు నాగదేవత పుణ్యాన నీవు పుట్టావు. நீ நாகதேவத புண்ணியத்துல நீ பிறந்த. అక్కడే నీవు పెరిగావు. அங்கே நீ வளர்ந்துட்ட. God already punished you. அவனுக்கு ஆண்டவர் வந்து கை வந்து ஒடிச்சிட்டுக்கிறாரு. ఇప్పుడు నువ్వు జీసస్ ని నమ్మావు. இப்போ நீ ஆண்டவரை நம்பிட்ட. నీవు క్రిస్టియన్ అయిపోయావు. நீ கிறிஸ்டியன் ஆயிட்ட. I am giving a last warning. இது லாஸ்ட் கடைசி. If you want to continue, ஒருவேளை நீ கண்டினியூ பண்ணா, leave the home. நீ வீட்ல இருக்க கூடாது. ఉండకూడదు మా ఇంట్లో. இந்த வீட்ல இருக்க கூடாது. వెళ్ళిపోవాలి. நீ வெளியே போயிடணும். ఇల్లు వదిలి వెళ్ళిపోవాలి. வீடு விட்டுட்டு வெளியே. మన వంశములో క్రీస్తుని నమ్మిన వాళ్ళు ఎవరు లేరు. நம்மளோட వంశத்துல யாருமே இல்ல. క్రిస్టియన్ ఎవరు లేరు. క్రిస్టియనే கிடையாது. మొదటి వాడివి. நீயே ஃபர்ஸ்ட். I cannot agree for that. நான் உன்னை ஒத்துக்கவே மாட்டேன். నీకు క్షమాపణ లేదు. உங்களுக்கு క్షమాపణ இல்ல. I left my house. நான் வீடு விட்டுட்டேன். I left my house. வீடு விட்டுட்டேன். I left my parents. தாய் தகப்பனை விட்டுட்டேன். I left my whole people. நான் என்னோட ஜனங்களை விட்டுட்டேன். I came to the Bangalore city. நான் பெங்களூருக்கு வந்துட்டேன். I was with the people. இந்த ஜனங்களோட இருக்கிறேன். దేవుడు నాకు ఒక మంచి
మంచి అమెరికన్ మిషనరీస్ నాకు ఇచ్చాడు. எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல அமெரிக்கன் மிஷன் వాళ్ళు నన్ను దగ్గరికి తీశారు. அவர் என்ன இன்னைக்கு వాళ్ళు నా టెస్ట్ మనీ విన్నారు. என்னோட சத்தியத்தை கேட்டாங்க. నన్ను దేవుడు నన్ను దేవుడు క్షమించాడని వాళ్ళు తెలుసుకున్నారు. இந்த ஆண்டவர் வந்து மன்னித்தரசோ தெரிந்து கொண்டார். వాళ్ళు నన్ను దత్తత తీసుకున్నారు. அவங்க என்ன வந்து அடாப்ஷன் பண்ணிக்கினாங்க. అంతా ఖర్చు పెట్టారు. ரொம்ப நல்ல செலவு பண்ணாங்க. చాలా వరకు చదివించారు. ரொம்ப படிக்க வச்சாங்க. 8 సంవత్సరాలు థియాలజీ కాలేజీలో నన్ను చదివించారు. థియాలజీ படிச்சிட்டேன். వారి ద్వారా దేవుడు నన్ను దత్తత తీసుకొని ఆయన కాపాడాడు. ఆ దత్తుకు அவங்க எடுத்துட்டு என்ன காப்பாத்துனாங்க. ఆ రోజు నుంచి ఈ రోజు వరకు కూడా దేవుని యొక్క సేవలో నన్ను దేవుడు వాడుకుంటూ ఉన్నాడు. இந்த நாள் மட்டும் ஆண்டவர் தன்னோட ஊழியத்தில் என்ன பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ఫ్రెండ్స్, గాడ్ హస్ బ్లెస్డ్ మై ఫ్యామిలీ. என் ఫ్రెండ్స్ என்ன ஆண்டவர் வந்துட்டு ఆశీర్వదిస్తారు. వాళ్ళు నాకు వివాహం చేశారు. அவங்களே எனக்கு మా తల్లిదండ్రులు చేయలేదు. என் தாய் தகப்பன் பண்ணல. అమెరికన్ డాక్టర్సే నన్ను అమెరికన్ డాక్టర్సే எனக்கு திருமணம் பண்ணாங்க. I have 2 children. எனக்கு 2 குழந்தைகள். 1 boy 1 girl. ஒரு பெண் ஒரு ஆண். ఆయన కూడా పాస్టర్ అయిపోయాడు. அவங்களும் பாஸ்டர் ஆயிட்டாங்க. నా కూతురు కూడా మంచి దైవ భక్తిగా పెరిగింది. என்னோட குழந்தை கூட దైవ భక్తిలో వీళ్ళిద్దరు కూడా ఇప్పుడు అమెరికా దేశంలో ఉన్నారు. குழந்தைங்க அமெரிக்கா நாட்டுல இருக்கிறாங்க. 6 మంది గ్రాండ్ చిల్డ్రన్స్ ఉన్నారు. எனக்கு 6 பேரப்பிள்ளைங்க இருக்கிறாங்க. వాళ్ళందరూ కూడా అమెరికా దేశంలోనే ఉన్నారు. అమెరికాలో இருக்கிறாங்க. దేవుడు ఈ రోజు దేవుడు ఒక మంచి కాపరిగా నన్ను దేవుడు వాడుకున్నాడు. ஒரு போதகரா வச்சிருக்கிறார். God has blessed me. என்ன ரொம்ப நல்ல ஆசீர்வாதம். God has blessed me. என்ன ஆசீர்வாதம். దేవుడు నన్ను ఆశీర్వదించాడు. என்ன ఆశీర్వదించారు. దేవుడు నన్ను కాపాడాడు. என்ன ఆండవర్ పాదుగా. దేవుడు నన్ను దగ్గరికి తీశాడు. ఆండవర్ కింద కొண்டு. ఆయనే నిజమైన క్రీస్తుని నేను அவரே உண்மையான கடவுள்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். నేను ఆంధ్రుణ్ణే, తెలుగువాణ్ణే. நான் ఆంధ్రదా తెలుగుదా. కానీ కన్నడ దేశంలో పుట్టి పెరిగాను కాబట్టి కర్ణాటకలో పెరిగాను. కన్నడ చర్చి పాస్టర్ అయ్యాను. నేను కన్నడ చర్చికి పాస్టర్ ఆనాను. దేవుడు ఫౌండర్ పాస్టర్ గా ఒక కన్నడ బాప్టిస్ట్ చర్చిని దేవుడు వాడుకున్నాడు. இன்னொரு ఫౌండర్ పాస్టర్ வந்து కన్నడ చర్చిలో ఉపయోగిస్తారు. ఒకే చర్చికి 50 years కాపరిగా పనిచేశాను. ఒకే సభలో 50 வருஷம் ஊழியம் చేశాను. 50 సంవత్సరాలు. 50 வருஷం ఫౌండర్ పాస్టర్. నేను ఫౌండర్ పాస్టర్. ట్రినిటీ బాప్టిస్ట్ చర్చ్ బెంగళూరు. బాప్టిస్ట్ చర్చ్ బెంగళూరు. దేవుడు నాకు ఒక పెద్ద మంచి బిల్డింగ్ దయచేశాడు. ఒక 4 అంతస్తులు. ஒரு பெரிய வீடு ஆண்டவர் கொடுத்தார். మంచి అందరూ కూడా కన్నడ మనుషులే. எல்லா కన్నడ జనంగా చాలా ప్రేమించారు. ரொம்ப அன்பு. నాకు 50,000 జీతం. எனக்கு 50,000 சம்பளம். 1.5 లక్ష ఓన్లీ ఆఫరింగ్ మాత్రమే వస్తుంది. எனக்கு 1.5 లక్ష రూపాయలు ఆఫరింగ్ వరం. ఈ రోజుకు దేవుడు కూడా నన్ను చక్కగా వాడుకున్నాడు. ఇది కూడా ఆండవర్ నన్ను நல்ல ఉపయోగపడుతున్నారు. రిటైర్డ్ అయినప్పటికీ కూడా దేవుడు నన్ను వాడుకుంటూ ఉన్నాడు. రిటైర్డ్ అయితే ఆండవర్ என்ன ఉపయోగం. రిటైర్మెంట్. నో రిటైర్మెంట్. సేవలో రిటైర్మెంట్ లేదు. ஊழியத்துல రిటైర్మెంట్ கிடையாது. ఇంకా దేవుడు నన్ను వాడుకుంటూ ఉన్నాడు. இன்னும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். Now dear friends, அதனால பிரிய friends, there is a question for you now. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு क्वेश्चन. 50 సంవత్సరాల కిందట 60 సంవత్సరాల కిందట నాకు కలిగినటువంటి ఆ ప్రశ్న మీకు కూడా ఇప్పుడు నేను వేస్తున్నాను. 60 வருஷம் பின்னாடி நடந்த அந்த சம்பவம். What about yourself? உங்களை குறித்து என்ன சொல்லுவீங்க? Where you will go after your death? ஒருவேளை நீங்க இன்னைக்கு இறந்துட்டாக்கா, suddenly if you leave the world, ஒருவேளை இந்த உலகத்தை விட்டுட்டா ఏమైపోతుంది నీ జీవితం? என்ன ఆవపోదు உன்னோட வாழ்க்கை? అకస్మాత్తుగా నీ లోకాన్ని వదిలిపెట్టిపోతే ఏమవుతుంది నీ జీవితం? సడన్ நீங்க இந்த உலகத்தை விட்டா என்ன ஆகுது உங்களுக்கு? అక్కడ దేవుడి నివాసములో నీకు దేవుడు ఇస్తాడని నమ్మకం నీకుందా? உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டா? உனக்கு ஒரு வீடு கொடுப்பாருன்னு சொல்லி. If it is not, ஒருவேளை இல்லைன்னா, this is the time, இது நல்ல நேரம், and these are the days, இது நல்ல நாள். come to the Lord. ఆండవర్ వాங்க, దేవుని దగ్గరికి రండి, ఆండవర్ వాங்க, క్షమాపణ అడగండి, కేளுங்க. దేవుడు నేను తప్పకుండా ఇస్తాడు. నాకు మాత్రమే కాదు దేవుడు, எனக்கு మాత్రమല്ല, నాకు మాత్రమే కాదు, எனக்கு మాత్రమല്ല, ప్రశ్న అందరికీ కూడా, எல்லாருக்கும். let us think about that. அதை குறித்து நம்ம ఒకసారి யோசிக்கலாம், మనం ఆలోచిస్తాం. ஒருவாரி யோசிக்கலாம். ఏదైనా డౌట్ ఉందా? ఏదైనా డౌట్ இருக்கா? మనం బాగున్నప్పుడే దేవుని జ్ఞాపకం చేసుకోవాలి. நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவர் வந்து நினைக்கணும். బాగున్నప్పుడే దేవుని మనం జ్ఞాపకం చేసుకోవాలి. நம்மள ஆண்டவர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது நினைக்கணும். ఈ ప్రశ్న అందరికి కూడా వస్తుంది. இந்த ஒரு क्वेश्चन எல்லாருக்கும் வரலாம். లూకా సువార్త 18వ అధ్యాయం 18వ వచనం మాత్రమే பார்க்கும்போது ఆయన మాత్రమే కాదు, அவர் மாத்திரம் அல்ல, ఆయన ఒక అధికారి.
அவர் ஒரு அதிகாரி, ఆయన మిక్కిలి ధనవంతుడు, அவர் ரொம்ப பெரிய பணக்காரி. ఆయన చాలా వరకు రోమ సామ్రాజ్యంలో అధికారం ఉన్నవాడు. ఆయన ரோம சாம்ராஜ்யத்துல அதிகாரி. ఆయన ప్రశ్నిస్తున్నాడు. அவர் ஒரு क्वेश्चन போடுறாரு. If you think that if suddenly something happened to you, ஒருவேளை ஏதாவது நடந்துட்டாக்கா, దేవుడు చూస్తున్నాడు, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். దేవుడు నిన్ను పిలుస్తున్నాడు. ஆண்டவர் கூப்பிடுறாரு. ఒకవేళ ఇఫ్ యు హావ్ ఎ డౌట్, ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட், నాలాగా తిరగాల్సినటువంటి పని ఏమి లేదు. என்னை போல God has blessed you. ஆண்டவர் దేవుడు నిన్ను కాపాడాడు. దేవుడు నీకు అవకాశం ఇస్తున్నాడు. ஆண்டவர் వైఫ్ తந்தாరు. If you want the real joy, ஒருவேளை அந்த மாதிரி சந்தோஷம், if you want the real peace in your heart, சந்தோஷம் வேணும்னு சொன்னா come to me. ஆண்டவர் கிட்ட I வாங்க. will give you rest. நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறேன். నా దగ్గరికి రండి, என்கிட்ட வாங்க. నేను మీకు విశ్రాంతిని కలుగజేస్తాను. வேலை பார்த்து தருவேன். వాట్ ఈస్ ది ఇటర్నల్ లైఫ్? వాట్ ఇస్ ఇట్? నిత్య జీవం అంటే ఏంటి? నిత్య జీవనం என்ன? దేవుణ్ణి ప్రభువని తెలుసుకోవడమే నిత్య జీవితం. ஆண்டவரை குறித்து అది నువ్వు బాగున్నప్పుడే నీవు ఆలోచించాలి. நீ நல்லா இருக்கும்போது யோசனை பண்ணணும். ఈ లోకంలో నువ్వు బాగున్నప్పుడే దాని గురించి ఆలోచించాలి. உலகத்துல நல்லா இருக்கும்போது நீ సడన్ గా ఇప్పుడు ఒకవేళ అది వచ్చారనుకో, తెలిసింది అనుకోండి, యూ కెనాట్ గివ్ ద ఆన్సర్. நீங்க ஒருவேளை அந்த மாதிரி சடனா வந்துட்டு ஆன்சர் கிடைக்காது. దిస్ ఈస్ ద టైమ్ టు థింక్ అబౌట్ దిస్ క్వశ్చన్స్. இந்த நேரம் வந்துட்டு நல்ல நேரம். నాట్ ఓన్లీ ఫర్ మీ, எனக்கு மாத்திரம் அல்ல, నాట్ ఓన్లీ ఫర్ యూ, உங்களுக்கு மாத்திரம் அல்ல, ఫర్ ద హోల్ పీపుల్. எல்லாருக்கும். గాడ్ ఈస్ డూయింగ్ దట్. గాడ్, దేవుడు చూస్తున్నాడు, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். దేవుడు వెయిట్ చేస్తున్నాడు. அவருக்கு ఒక నీకు ఎలాంటి బ్యాక్గ్రౌండ్ అయినా సరే, உன்னோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் నువ్వు பரவாயில்லை, ఎవరైనా సరే, நீ யாரா இருந்தாலும் ఏ பரவாயில்லை, లాంగ్వేజ్ అయినా సరే, எந்த లాంగ్వేజ్లో పర్వాలేదు, ఆయన పిలుస్తున్నాడు. அவர் கூப்பிடுறாரு. అందరి తలలో ఉంచండి. எல்லாரும் ఒకసారి జ్ఞాపకం చేసుకుందాం. ఆయన థ్యాంక్ యూ. ఒకసారి జ్ఞాపకం చేసుకుందాం. ఒక సాంగ్ ఉంది, ఇది ఈ సన్నివేశం సంబంధించి నేను రాశాను తెలుగులో. ఎందుకయ్యా ప్రేమ అనేసి, దాంట్లో చాలా మీనింగ్ ఉంటుంది. ఈ సన్నివేశానికి, ఈ వాక్యానికి సంబంధించింది. ఒకవేళ బహుశా మీకు తెలుగులో తమిళ్లో అర్థం కాకపోవచ్చు, మా బావగారికి నెక్స్ట్ దీన్ని ట్రాన్స్లేట్ చేస్తారు. ఎందుకయ్యా ప్రేమ అని. ఓకే. ఎందుకయ్యా ప్రేమ నా పైన నీకు, చెప్పండి కొట్టదు, ఇలాంటి బాగా. ఎందుకయ్య ప్రేమ నా పైన నీకు, ఏ మంచి నాలో లేనే లేదు. ఎందుకయ్య ప్రేమ నా పైన నీకు, ఏ మంచి నాలో, ఏ మంచి నాలో లేనే లేదు. ఏ పాటి వాడను, ఎంతటి వాడను, ఏ పాటి వాడను, ఎంతటి వాడను, ఏమిచ్చి నీ రుణము తీర్చగలను, ఏమిచ్చి నీ రుణము తీర్చగలను. ఎందుకయ్య ప్రేమ నా పైన నీకు, ఏ మంచి నాలో లేనే లేదు. నా జన్మ పాపము, నా కర్మ పాపము, నా ఘోర నేరాలు తండ్రి కాగుండెల్లో. నా జన్మ పాపము, నా కర్మ పాపము, నా ఘోర నేరాలు తండ్రి కాగుండెల్లో. నా పైన ఎందుకింత ప్రేమ, నా పైన ఎందుకింత ప్రేమ, ఏమని చెప్పను నేనేసయ్యా, ఏమని చెప్పను నేనేసయ్యా. ఎందుకయ్య ప్రేమ నా పైన నీకు, ఏ మంచి నాలో లేనే లేదు. నా నోటి మాటలు, నా కంటి చూపులు, నా రోత బ్రతుకులు మునిగిపోయినాను. నా నోటి మాటలు, నా కంటి చూపుతో, నా రోత బ్రతుకులు మునిగిపోయినాను. మునిగియున్న నా పైన ఎందుకింత ప్రేమ, మునిగియున్న నా పైన ఎందుకింత ప్రేమ, ఏమి ఇవ్వగలను
చెప్పగలను నేనేసయ్యా ఎందుకైనా ప్రేమ నా పైన నీకు ఏ మంచి నాలో నేనే లేదు నా నీతి క్రియలు నా ధర్మ కార్యాలు చూడా ఇది మంచి లేదు నా నీతి క్రియలు నా ధర్మ కార్యాలు నేనించి చూడా ఇది మంచి లేదు మంచి లేని నా పైన ఎవరిన ప్రేమ మంచి లేని నా పైన ఎవరిన ప్రేమ ఏమని చెప్పను నేనేసయ్యా ఎంతని చెప్పను నేనేసయ్యా ప్రేమ నా పైన ఏ పాటి వాడను ఎంతటి వాడను ఏ పాటి వాడను ఎంతటి వాడను ఏమివ్వగలను ప్రేమలో ఏమివ్వగలను ప్రేమలో ప్రేమ నా పైన నీకు ఏ మంచి నాలో లేనే లేదు. ఏమన్నా ఉందా మన దగ్గర நம்மகிட்ட எதனா இருக்குமா எந்த காரியம் இல்லை சுத்த கிருபை அல்லேலூயா சுத்த கிருபை நம்மளை ஆளாக்கி உயர்த்தி இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரை உருவாக்கி அவர் பணிவிட செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்த கடவுளுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த எங்கள் மாமா டாக்டர் பிரகாஷ் அவர்களுக்கு என் சார்பாக எங்கள் சீனியர் பாஸ்டர் நான் என்ன 40 வருஷமாக பார்க்குறாரு, ஒரு வருஷம் இல்லை, அவர் 60 வருஷம் சொல்கிறாரு, 40 வருஷமாக பார்க்குறாரு. இப்போ பேப்டிஸ்ட் மிஷனில் கூட என்னை ஜாயின்ட் செக்ரட்டராக பண்ணது கூட அவர் தான். நல்ல அவருக்கு ரொம்ப பேர் சொன்னாங்க விஜய்க்கு சரியா படிப்பு வராது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒத்துக்கலை. படிப்பு இல்லைன்னு கூட பரவாயில்ல, அவர் பெரிய டேலண்டட். ஸோ ஐ ஹேவ் டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ், டிஃப்ரெண்ட். நானே எழுதுவேன், நானே கம்போஸ் பண்ணுவேன், தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி. பெங்களூரில் எனக்கு 50,000 ஜனங்க இருக்கிறாங்க த்ரூஅவுட் இந்தியா. என்னோட பாட்டு கேட்குறாங்க. நல்ல ஊழியத்தில் எங்கள் மாமா மாதிரி நானே கஷ்டப்படுவேன். அவர் சொல்கிறாரு, நான் ராத்திரி பகல் கஷ்டப்படுறேன். அதுக்கு தானே உன்னை அழைத்தது, ராத்திரி பகலுக்கு தானே அழைத்தது. அதனால் எங்களை அழைத்த மாமாக்கு எங்கள் குடும்பத்தில் சார்பாக, கொல்லப்பள்ளி குடும்பத்தில் சார்பாக வீட்டுக்கூட அவங்களுக்கு మనమార நன்றி. మే గాడ్ బ్లెస్ యూ. థ్యాంక్ యూ మామగారు, వందనాలు. మీకు చాలా సంతోషం. ஐ ஆம் வெரி ஹாப்பி. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பேசுங்க. சான்ஸ் கொடுக்கறது இல்லை, கேட்பேன். நான் இந்த வாட்டி மாத்திரம் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். வயிறு ஃபுல்லாக சான்ஸ். சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பேசினா அவர் ட்ரெயின் தான் அவர் மிஸ் பண்ணுவார். ஓகே, அந்த நேரத்தில் இந்த தேவ ஊழியர்களுக்கு கைகள் தட்டி நாம் நன்றி சொல்வோம். விசேஷமாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் அத்திப்பட்டு புந்தங்கரை வந்தீங்க, திருப்பி இங்கேயும் வந்தீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங்க்கு நிறைய பேர் வர்றதுக்கு கஷ்டம். ஆனால் நீங்கள் நேரத்தை பொருட்படுத்தி கொண்டு பிரயாணப்பட்டு வந்ததுக்காக எங்கள் பாஸ்டர் அம்மா, எங்களோட மருமகள்லாம் குளிர்ந்து இவ்வளோ பெருசு போட்டேன். இப்போ பாருங்கள், கூலிங்கே வரல எங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய மக்கள் உட்கார உங்கள் ஹீட்டு, உங்கள் மேலே இருக்க ஹீட்டு அது கம்மியாகும். அது மாதிரி நிறைய. அதனால தான் பிளானாக 2 டன் போட்டிருக்கு. எனவே அதை கொடுத்த ஆண்டவருக்கு கைகள் தட்டி நன்றி சொல்லலாமா? நேரத்தில் வந்த யாவருக்கும் அன்பின் விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்குது. கஷ்டப்பட்டு சேர்ந்துருக்கு. அது சாப்பிட்டு போங்க. ஒரு சின்ன டீயே கொடுக்கப்படும். வெள்ளிக்கிழமை சரியாக 5 மணிலேருந்து 8 மணி, 6லேருந்து 8:30 இல்லை, 5லேருந்து 8 மணியோடு முடிச்சிடுவோம். பைபிள் கிளாஸ் நடக்கும். நீங்கள் நேரத்தோடு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வோம். காணிக்கை, பாட்டு பாடாத காணிக்கை எடுக்க போகிறோம்.
ஏன்னா பாட்டு பாடின டைம் ஆகிடும். காணிக்கை பாக்ஸ் இருக்க பாருங்க, பை இருக்க பாருங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கை ஊழியத்துக்காகவும் விசேஷமாக இந்த தேவ ஊழியர்களுக்கு பிரயாணத்துக்கும் அது உறுதுணையாக இருக்கும். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே இந்த நேரத்தில் காணிக்கை கொடுப்போம், தேவனுக்காக காணிக்கையை ஏறிடுவோம். ஏன் பாட்டு பண்ணுவோம், ஏன் பாட்டு ஏசையா நீ அப்படியே పాస్ பண்ணு, நீ உக்காந்துட்டு పాస్ பண்ணு. నీ కృప నాకు కానుక వేసుకోండమ్మా. నీ కృప నాకు చాలయా, నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయా. మా అన్నం రెడీ చేసి అన్నం ఏసయ్యా మహిమను విడచి మహిలోకి దిగి వచ్చి మార్గముగా మారి మనిషిగా మార్చావు. మహిమను విడచి మహిలోకి దిగి వచ్చి మార్గముగా మారి మనిషిగా మార్చావు. మహిలో నీవు మాధుర్యముగా మార్చి మాదిరి చూపి మరు రూపమిస్తావు. మహిమలో నీవు మహిమను పొందా మహిమగా మార్చింది నీ కృప. మహిమను నీవు మహిమను పొందా మహిమగా మార్చింది నీ కృప. యేసయ్యా నీ కృప నాకు, నీ కృప లేనిదే బ్రతుకలేనయా. మహిమను విడచి మహిలోకి దిగి వచ్చి మార్గముగా మారి మనిషిగా మార్చావు. మహిలో నీవు మాధుర్యముగా మార్చి మాదిరి చూపి మరు రూపమిచ్చావు. మహిమలో నీవు మహిమను పొందా మహిమగా మార్చింది నీ కృప. మహిమలో నీవు మహిమను పొందా మహిమగా మార్చింది నీ కృప. యేసయ్యా నీ కృప నాకు చాలయా. మా ఊరిక పెట్టండి. నీ కృప లేనిదే నీ బ్రతుకలేనయా. యేసయ్యా సత్యరాజయ్య నీ కృప నాకు చాలయా. మా ఊరిక నీ కృప లేనిదే పిక్కల్స్ పెట్టండి. యేసయ్యా యేసయ్యా నాయనా దేవా రక్షక దయగలిగిన వాడా కృప కలిగిన వాడా నీ కృప నాకు చాలయా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయా. యేసయ్యా నీ కృప నాకు చాలయా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయా. హల్లెలూయా. జపం பண்ணி முடிச்சு ஒரு நிமிஷம்
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்நாள் முழுவதும் ஆண்டவரே காலை ஆராதனை மாலை ஆராதனை நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே உங்களுடைய அன்பு எங்கள் மயிறு பாராட்டுங்களுக்கு நன்றி. அந்த ஊழியர்கள் ஆண்டவரே சேமமாக ஆண்டவரே 10:50க்கும் ஆண்டவரே பெங்களூர் மீண்டும் ஒரு சென்னைக்கு வந்து உடைய வசனத்தை சொல்ல இதை நாங்கள் கேட்டுக்கிறோம். வந்த ஒவ்வொரு ஆத்மாவே முழுவதுமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் நம்மோடு நம்ம குடும்பத்தோடு வந்த ஒவ்வொரு